गुरुं तं नटोऽस्मि मुखं करोति वाचलं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं कुष्यते नगरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरं कुम्भे पुनर्वसु जातं केरलसोलपट्टने कौस्तुभांसं तरानीसं कुलशेखरम् आश्रये वेदवेद्ये परापुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा दासीत् साक्षात् नारायणात्मना அஞ்சன மாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அணி அரங்கர் மனத்தூணை உடைந்துய்ந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தண்ணீர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சலையென குடப்பாம்பில் கையிலிட்டான் வாழியே அனவர தமிழ் ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளே சரணம். முகுந்தமாலை ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 48. ध्यायन्ति ये विष्णुम् अनन्तमव्ययम् हृद्पद्म मध्ये सततं विवस्थितम् समाहितानां सततापयाप्रदम् ते यान्ति सिद्धिं परमां तु வைஷ்ணவிம். வரையற்றவரும் குற்றமில்லாதவருமான விஷ்ணு எப்பொழுதும் இதயத்தாமரையில் வீற்றிருப்பவர். தங்கள் அறிவை அவர் மீது செலுத்தியவர்களுக்கு அபயம் அளிப்பவர். அவரை தியானிக்கும் பக்தர்கள் வைஷ்ணவர்களுடைய உன்னத பூர்ணத்தை அடைவார்கள். பகவானிடம் மனசை செலுத்தணும்னா, பகவானிடம் பக்தி செலுத்துறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். மனதையும் புலன்களையும் முழுமுதற் கடவுளுடைய சேவையில வைக்கணும். அந்த சாதன பக்தி திட்டத்துல பக்தர்கள் சரியா இருக்கும்போது அந்த பூர்ணத்துவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு சித்தினா இப்ப யோகங்கள்லாம் செஞ்சா சித்தி வரும் இல்லையா? யோக பயிற்சி அப்படின்றது பல நிலைகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணும்போது சித்திகள் கிடைக்கும். அப்படின்னா பல விதமான சக்திகள், பறக்க முடியும், சின்னதுல சின்னதாயிட முடியும், பெருசுல பெருசாக முடியும், எங்கேயாவது இருந்து பொருட்களை எடுக்க முடியும். இதெல்லாம் நிறைய பேரு, நிறைய மக்கள், பொதுமக்கள் இதெல்லாம் பக்தி நினைச்சுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள்னு தமிழ்நாட்டுல பேசுவாங்க. சித்தர்கள் அவர்களே நிறைய பேர் கடவுள்னு சொல்லிடுவாங்க. மனிதர்கள் கிட்ட நல்ல குணங்கள் இருக்கலாம். நல்ல குணங்கள் இருக்கலாம், இல்ல சில அமானுஷ்யமான சக்திகள் இருக்கலாம். அதை வச்சு அவங்கள கடவுளாக்க முடியாது. நிறைய மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. கடவுள் என்பவர் அனந்தம். நம்ம இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், வரையறை அற்றவர். மனிதன்னா ஒரு வரையறை உண்டு. இப்ப எவ்வளவு இந்த சித்திகள் பெற்றிருந்தாலும், இப்போ நிறைய பேரை சித்தர்கள்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கு சக்திகள் உண்டு, ரொம்ப சக்தி இருக்கும். அந்த சக்தியால் அவங்க கடவுள் ஆக முடியாது. ஆனா துர்பாகியவசமா பொதுமக்கள்லாம் யாருன்னா விபூதி கொடுத்தாங்க, இல்ல பக்தியை பற்றி பேசுறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா கடவுள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், மிகப்பெரியவர். பக்தியில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மனிதர்கள் மிகச் சிறியவர்கள், பகவான் மிக பெரியவர். அந்த பகவானுடைய நிலைக்கு யாரும் வர முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதை எல்லா இடத்துலயும் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி தராங்க. கடவுள் என்பவர், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். அவர் ஒரு வரையறைக்கு உட்பட்டவர் கிடையாது. அவருக்கு குற்றமும் கிடையாது. இந்த பௌத்திக உலகத்துல இருக்கக்கூடிய பகவானை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் குற்றம் குறை உண்டு. ஏதாவது தவறுகள் இருக்கும். தவறு இழைப்பது மனித இயல்புன்னு சொல்றார் பிரபுபாதர். டு எர் இஸ் ஹியூமன். தவறுகள் செய்வான். மனிதன் தான் தவறு செய்வான், யாரா இருந்தாலும். குறைபாடுகள் உண்டு. புலன்கள் குறைபாடு உடையவை. ஏமாற்றும் குணம் இருக்கும். மாயைக்கு உட்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய சக்திமானாக இருந்தாலும் இந்த உலகத்துல
அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்போ மக்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, யாராவது ஏதாவது மேஜிக் பண்ணா அவங்கள கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான். குரு சாது சாஸ்திரம் காட்டுது. குரு சாது சாஸ்திரம் சொல்லுது. அவர் சாதாரணமானவர் கிடையாது, வரையறை கிடையாது, குற்றம் கிடையாது அவர்கிட்ட. எல்லாருடைய இதயத்திலும் இதய தாமரையில் வீற்றிருப்பவர். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஜீவன் என்ன மோசமான பன்றி உடல்ல இருந்தா கூட சரி. அப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப என்ன, கடவுள் பன்றி இதயத்திலே இருக்கிறாரானா? பன்றி இயங்குது இல்ல, ஜீவன் இல்ல அது. அதனுடைய செயல்பாடுகள் எப்படியா இருந்தாலும் அது பரமாத்மாவை ஒண்ணும் பண்ணாது. அந்த பன்றிக்கு என்ன அறிவு வேணுமோ அந்த அறிவை அவர் தான் கொடுத்தாகணும். ஒரு ஜீவனுடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். முழுமுதற் கடவுள் தான், வேற யாருமே கிடையாது. ஒரு ஜீவனுடைய உண்மையான நலன் விரும்பி, அதனால எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்தில் வீற்றிருக்கிறார். இதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா ஜீவராசி பாகுபாடே கிடையாது. எல்லா ஜீவராசி அது கொசுவா இருந்தா கூட, கொசுவெல்லாம் நம்ம அடிச்சு போட்டுடுறோம்ல. கொசு, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தள்ளுறோம். ஆனா எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறார். அதுக்குதான் நிறைய ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, எந்த ஜீவராசியும் ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு. அதுக்கு நேரம் அது போயிடும். நாம அதுக்கு காரணமாக வேண்டாம். நம்ம எந்த ஜீவராசிக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம், எந்த ஜீவராசியும் சாகடிக்க வேண்டாம்னு. ஏன்னா எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக பகவான் வீற்றிருக்கிறார் இதய தாமரையில. ஆனால் அவர் பரமாத்மாவாக இருக்கிறதுனால அந்த ஜீவராசி செய்கின்ற துஷ்ட காரியங்கள் இல்ல, காரியங்கள் எல்லாம் எந்த பௌதிக காரியங்களும் பகவானை பாதிக்காது. இதுக்கு பிரபுபாதர் நிறைய உதாரணம் தருவார். எப்படி சூரிய ஒளி மலம் மூத்திரம் மேல படும். ஆனா சூரியனுக்கு ஒண்ணும் ஆகாது. சூரியன் அழுக்காவது என்ன? அந்த மலமூத்திரம் காய்ந்து போய்விடும், தூய்மையாகிடும். அந்த இடமே சுத்தமாயிடுச்சு சூரியன் நிறைய வந்ததுன்னா. பகவான் அப்படி. அவர் இந்த பௌதிக விஷயங்களால பாதிக்கப்பட மாட்டாதவர். பாதிப்பே கிடையாது பகவானுக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கிறார். ஆனால் இதுல எல்லாம் ஒட்டாமலையும் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட பகவானை புரிஞ்சுக்கிறோம், சாதாரண ஜீவராசிகளை புரிஞ்சுக்கிட்டோம். பிரார்த்தனையின் போது, முக்கியமா பிரார்த்தனை செய்யும் போது, பகவான் முன்னாடி போய் நிற்கும்போது, இப்ப மத்தவங்க முன்னாடி எல்லாம் நம்ம போய் நிற்கும்போது நம்ம எல்லாம் பொதுவாகவே நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு பெருமை தான் பேசிக்கிறோம் இல்லையா? ஜென்ரலாவே அது நம்மால முடியாத ஒரு செயல். நான் கூட யோசனை பண்ணி பார்த்துட்டேன். என்னால முடியாத ஒரு செயல் என்னை நான் தாழ்த்தி கொள்வது. எங்க இல்லைன்னா என்னை நான் எப்பவுமே யார் கூட நான் சேர்ந்தாலும் என்னை பற்றின நல்ல விஷயங்கள், நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், அப்படிதான் நான் இருக்கேன். ஆனால் ஒரு நபரிடம் நாம போய் நிக்கும்போது கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி தோணணும் நமக்கு. அப்பதான் நம்ம கடவுளோட உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்ன தெரியும்? நாம எப்படி இருக்கோமோ அப்படி தெரியும். இப்ப இந்த பொட்டை நான் அப்படி கோணலா வச்சிருந்தேன்னா அந்த கண்ணாடி அப்படி காட்டிடும். இந்த பொட்டை கோணலா வச்சிருக்கேன் பாரு. இந்த முகத்துல கரி பூசிருந்தேன்னா அந்த முகத்துல கருப்பு தெரியும். என் முகம் என்னுடைய முகம் விகாரமாக இருந்தால் அந்த கண்ணாடி அதை காட்டும். அப்ப கண்ணாடின்றது நான் என்னவோ அதை பிரதிபலிக்கிறது. பகவான் முன்னாடி நின்னு நான் இல்லையே, நான் நல்லா இருக்கிறேனே, என் முகத்துல கரி இல்லையே அப்படின்னு நான் பகவான் கிட்ட சொல்ல முடியாது. பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாம் தெரியும் அவருக்கு. அங்கு நான் பிரார்த்தனை செய்யும் போது என் குறைகளை நான் அறிய வேண்டும். நான் எவ்வளவு சின்னவனா இருக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் முன்னாடி வச்சிடணும். வேற யார்கிட்ட வேணா நான் பேசி ஏமாத்திக்கலாம். ஆனா பகவான் முன்னாடி நான் ஏமாற்ற முடியாது. அங்கு நான் என்னவோ அது அங்கு தெரியும். அதை நான் உணர்ந்துட்டேன்னா எனக்கு நல்லது. எனக்கு எங்க வியாதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது எனக்கு நல்லது. என் வியாதியை குணப்படுத்த முடியும். என்னுடைய வியாதி எது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா சுலபம். பகவானுக்கு தெரியும். நான் அடங்கல, நான் இது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
அப்ப அதை மாத்துறதுக்கு பயங்கர இந்த மேலாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து மாயை இருக்கிறா பாருங்க. அவெல்லாம் நமக்கு ஒரு திட்டம் தீட்டி அந்த அகங்காரத்தை, அந்த ஒரு தவறான எண்ணத்தை அழிப்பதற்கு நடக்கும், வேலை நடக்கும். அப்ப அடி வாங்கும்போது நமக்கு வலிக்கும். பௌதிக வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நாம செய்யற கெட்டதுகளுக்கும் நல்லதுகளுக்கும் பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம வந்து நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எளியவன், நான் வறியவன், நான் தீனன், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு சில வசதிகள், வாய்ப்புகள், திறமைகள் இதெல்லாம் இருந்ததுனால என்ன அது ஒஸ்தி ஆக்கிடாது. எப்பொழுது நாம் உண்மையாகவே வசதியா மாறுறோம்னா, எப்பொழுது நாம் ஆன்மீக உலகத்திற்கு சென்று பகவானுக்கு கைங்கரியம் பண்றோமோ, அப்பதான் நம்ம ஒழுங்காக மாறிட்டோம்னு அர்த்தம். அப்ப அந்த கர்வமே அங்க இருக்காது. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இருக்காது. அது வரைக்கும் நம்ம நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். பௌதிக உலகத்துல நம்ம இருக்கிறோம்னா இப்ப என்னென்னவோ பண்ணிட்டு வந்திருக்கோம் இங்க. அதை புரிந்து கொண்டு ஒரு பாட்டு ஒண்ணு. அந்த பாட்டு வந்து நிறைய வகுப்புகள்ல நான் சொல்லுவேன். இது தினமும் பாடினா நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு பக்தர் அதை நினைவுபடுத்தினார். பக்தி வினோத் டாகூர் எழுதுறார். அமாரா ஜீவன் சதா பாப்பேரா நாஹி கோ கோனேராச்சே. என் ஜீவன், அமரா ஜீவன், என்னுடைய ஜீவன் பாவங்கள் நிறைந்ததுன்னு எழுதுறார். அவர் மிகப்பெரிய ஆச்சாரியன். அவர் ஜீவன் பாவங்கள் நிறையல. அவர் வந்து அவர் தன்னை வந்து நம்ம மாதிரி நினைச்சிட்டு பாடுறார். அவர் அதாவது அவர் வந்து பக்தி வினோத் டாக்கூர்ல ஒரு களங்கம் இல்லை. அவர் ஆச்சாரியன், ஏழாவது கோஸ்வாமி. ஆனா அவர் பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பாவியை நீங்க பார்க்கவே முடியாது பகவானே அப்படின்னுவார். ஏன்னா தன்னை வந்து எப்போ அவர் ஒசத்தியா பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து அவ்வளவு அளவுக்கு உண்மையிலேயே தாழ்ந்த நிலை. நம்மெல்லாம் திருநாதப்பி சுனிச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா எல்லாம் வாயில மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அவர் உண்மையாவே தன்னை வந்து அப்படிதான் வச்சிருந்தார். அதனால அந்த பாட்டு எழுதினார். என்ன மாதிரி ஒரு பாவியை நீங்க பார்க்க முடியாது. நான் செய்யாத பாவம் இல்லை, எனக்கு வேண்டியவங்களுக்கே நான் கெட்டது பண்ணியிருக்கேன். பகவானே, இருக்கிற பாவியிலே நான் ரொம்ப மோசமான பாவி, நீ என்னை காக்க வேண்டும்னு வேண்டுறார். இந்த பாட்டு நமக்காக எழுதி வச்சிருக்காரு. நாம அதை பாடணும். இந்த இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ பகவானிடம் பிரார்த்தனை செய்யும்போது தன் தாழ்ச்சி சொல்ல வேண்டும். இது ஒண்ணு. ரெண்டாவது, சமமா பகவானுடைய உண்மை உயர்ந்த நிலையை அறிய வேண்டும். நமக்கு வந்து பகவானுடைய உயர்ந்த நிலை தெரியும். ஆனா எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைன்றது தெரியாது. அவர் மிகப்பெரியவர்னு தெரியும். எந்த அளவுக்கு மிகப்பெரியவர்ன்றது நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஆன்மீக உலகத்துல இருப்போம். இந்த ரெண்டு விஷயமும் ஒரு பக்தனுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க பக்தியில முழுமை அடையலாம். கண்டிப்பா இது மட்டும் நம்ம தெரிஞ்சு அதை புரிந்து கொண்டு பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டும். சரி. அப்ப குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, தங்கள் அறிவை அவர் மீது செலுத்தியவர்களுக்கு அபயம் அளிப்பவர். அப்ப அவர் மற்றவங்களுக்கெல்லாம் அபயம். நேத்துல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணுது இந்த இன்டர்நெட். மன்னிக்கணும், ஏதோ இங்க மாயாப்பூர்ல நெட்லயே பிரச்சனை இருக்கு. ஏதோ தப்பிச்சிடுறோம் நாம. வகுப்பு இடை போது வருது. சரி. அப்போ வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அஹ், குலசேகர ஆழ்வார் இந்த மாதிரி முழுசா தன்னை அர்ப்பணித்தவனுக்கு, பகவானிடம் தன்னை அர்ப்பணித்தவனுக்கு பகவான் வந்து அபயம் அளிக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் அபயம் அளிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எந்த அளவுல நீங்க சரணடைந்திருக்கிறோமோ அந்த அளவுல எல்லாருக்குமே பிரதிபலிக்கிறார். எல்லாரையுமே சமமா தான் பார்க்கிறார். நான் முன்னவே சொன்ன மாதிரி சமூகம் சர்வபூதேஷு நாமே பிரிய அஸ்தினா நாமே துவேஷோ அஸ்தினா பிரிய ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயி தே தேஷு சாப்பியாம்.
நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமா இருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நண்பனோ இல்லை எனக்கு எதிரியோ கிடையாது. ஆனா ஏ பஜந்தி தூமாம் பக்தையா, எந்த ஒரு பக்தன் என்னை வந்து ரொம்ப ஆழமா பக்தி செய்கிறானோ அவன் என்னில் இருக்கிறான், நான் அவனில் இருக்கிறேன். அங்க வந்து கிருஷ்ணர் வந்து அஹ், அவரை சமமா பாவிக்க முடியாது. ஆனா, அங்க வந்து ஒரு சிறப்பு கவனம், ஸ்பெஷல் அட்டென்ஷன், சிறப்பு கவனம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிப்பட்ட பக்தனுக்கு. ஏன்னா பகவானை கட்டி போடுறான் அவன், தன்னுடைய தியானத்தில் கட்டி போடுகிறான். தன்னுடைய அன்பில், தன்னுடைய பக்தியில் அந்த பகவானை கட்டாயப்படுத்துகிறான். அதனால தன்னிடம் சரணடைந்த பக்தர்களை கண்டிப்பா காப்பாற்றணும். பகவான் அபயம் அளிக்க வேண்டும். அவங்க தலையெழுத்து எதுவா இருந்தாலும் மாத்தி எழுதணும். ஒரு பக்தர் சொல்றார், அஹ், சாதாரண மக்கள் எல்லாம் 9 கிரகம் ஆட்டி வைக்குது இல்ல, ஆனா கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ண கிரகம் நேரடியாக கிருஷ்ண கிரகம்ன்றது வைகுண்ட லோகம், ஆன்மீக உலகம், அதுல இருந்து நேரடியா கட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாமெல்லாம் கிருஷ்ண பக்தர்களா? அப்ப நம்மை எல்லாமே கிருஷ்ணர் கட்டுப்படுத்துறாரான்னா நாம இன்னும் பக்தரே ஆகல. நம்ம யாருமே பக்தரே ஆகல. 3 வகையான பக்தர்கள் பற்றி பிரபுபாதர் எழுதுறார்: கனிஷ்ட, மத்திம, உத்தம. நம்ம கனிஷ்ட அதிகாரி கூட கிடையாது என்பது என்னுடைய கருத்து. கனிஷ்ட நிலையில கூட நாமெல்லாம் இல்லை. கனிஷ்டனா முதல் நிலை, கீழ நிலை, 3வது நிலை, 2வது நிலை மத்தியம அதிகாரி, 3வது நிலை உத்தம அதிகாரி. இது நம்ம நிறைய இடத்துல பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கனிஷ்ட பக்தன் வந்து கோயில்ல மட்டும் கடவுளை பார்ப்பான், பக்தர்களுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டான். ஆனா அவனுடைய நம்பிக்கையில அவன் தீவிரமா இருக்கிறான். அப்புறம் அவன் கனிஷ்டன் வந்து மத்தியம அதிகாரியாக மாறும்போது அவன் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான். அவன் வந்து சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யணும்னு நினைப்பான். ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை முழுமைன்னு சொல்ல முடியாது. எப்பொழுது முழுமை பூர்ணமாகுதுன்னா உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரி எல்லாரையுமே அஹ், மிக பூர்ண நிலை, 100% பக்தர்னு சொல்லலாம் உத்தம அதிகாரி. அவர் வந்து எல்லாத்துலயும் பகவானை பார்க்கிறார். எல்லாத்துலயும் எல்லாரையும் பகவானை பார்க்கிறார். அது மிக உயர்ந்த நிலை. இந்த 3 நிலையிலையுமே நம்ம கனிஷ்ட அதிகாரி நிலையில கூட நாம இல்லை அப்படின்றதுதான். ஏன்னா அந்த நிலைக்கு வர்றது கூட மிக உயர்ந்த நிலைன்னு லெக்சர்ஸ்ல சொல்றாங்க. ஏன்னா அது கீழ நிலை அப்படின்னா கூட அதுக்கும் கீழ நிலையில தான் நாம இருக்கிறோம். இன்னும் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக வளரவில்லை. இன்னும் நாம வந்து இன்னும் எடுத்து வைக்க வேண்டிய படிகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க எப்பொழுது ஒருத்தன் வந்து உண்மையா ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னா, உண்மையான ஜெபம் நம்மளுக்கு நாம ருச்சி வரலையே. 16 மாலை செஞ்சு அப்படி வச்சுட்டோமா, சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போது இருக்குதோ அப்பவே நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். வேகமா பண்ணி எடுத்து வச்சிடறோமா அப்படின்னு. நாம அபராதங்கள் நாம் செய்து கொண்டிருக்கும் வரையில் நாம் இன்னும் நல்ல நிலைக்கு வரவில்லை என்பது நாம சுய பரீட்சை செய்து பார்த்து கொள்ளலாம். இங்க அஹ், பக்தியினுடைய எந்த ஸ்தோத்திரத்துல முக்கியமா அஹ், இந்த பொருளுரையில விளக்கும் போது, இந்த பொருளுரைய இந்த பக்தர்கள் தானே எழுதுறாங்க, பிரபுபாதர் எழுதல இந்த பொருளுரையெல்லாம். கோபி பரணதன பிரபுவும் ஹிருதயானந்த கோஸ்வாமி அவங்க 2 பேருமே சேர்ந்து எழுதுனாங்களா, கோபி பரணதன பிரபு எழுதினாரான்னு தெரியல. அவங்க வந்து ஏன்னா பிரபுபாதர் இந்த 3 மாலை ஸ்தோத்திரத்துக்கு கொஞ்சம் தான் பொருளுரை எழுதினார். அதுக்கப்புறம் அது பக்தர்கள் தான் முடிச்சாங்க. அப்ப அதுல இந்த பொருளுரையில என்ன எழுதுறாங்கன்னா, பக்தியினுடைய பூர்ண நிலையில ஒரு பக்தன் என்ன வேண்டுவான்? ஒரு பக்தன் என்ன வேண்டுவான்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கேள்விக்கான பதில நம்ம ஏற்கனவே இதே ஊந்துமால ஸ்தோத்திரத்துல படிச்சிட்டோம். யாராவது ஒரு பக்தர் பதில் சொல்றீங்களா? பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையில ஒரு பக்தன் எதை வேண்டுவான்? கிருஷ்ண பிரேமையும் மாதாஜி. கிருஷ்ண பிரேமையை. ஹரே கிருஷ்ண. பகவானுடைய திருநாட்டுக்கு போகணும்னு விரும்புவோம் மாதாஜி. இல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவர் மறக்காத மனம் வேண்டும் அப்படின்னு மாதாஜி. அவருக்கு சேவை செய்யக்கூடிய மனநிலை, இல்ல. தவறு
தவறுங்களா மாதாஜி? மன்னிக்கணும். எல்லாமே எல்லா பதிலும் சரியான பதில் தான். எதுவும் பௌதிகமா நீங்க பதில் சொல்லுங்க. மாதாஜி மண்மனோ பாவம் நினைத்துக் நீங்க கொண்டு வேணும்னு கேக்குறதா இறைவனுக்கு மாதாஜி? சேவை செய்து கொண்டிருக்கிறேன். பகவான் வேணும்ட்டு கேட்கலாம். யாருக்குமே இந்த ஐடியாவே வரல பாருங்க. நம்ம இது படிச்சுட்டோம் அந்த ஸ்லோகத்தை. பாவநிலையை அடையலாம். பாவநிலை எல்லாமே ஒண்ணுதான். பாவநிலை, பிரேம நிலை, பகவானை அடையிறது, பகவானை நினைக்கிறது. இன்னும் கல்யாணம். யாருக்குமே முக்கியமான கருத்து வரல, ஞாபகத்துக்கு கூட வரல. வரல மாதாஜி, கலியுகம். 25வது ஸ்லோகம். மஜ்ஜன்ம பலமிதம் மது கைத்தபாரே மத் பிரார்த்தனீய மத் அனுகிரக ஏஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिसागर भृत्य भृत्य भृत्यஸ்த இதி மாம் ஸ்மரலோகநாதா. பக்தியினுடைய பூர்ணத்துவத்துல ஒரு பக்தன் நான் தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டனுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி, தெரிஞ்சுட்டோம். அப்போ தேங்க்யூ. சைத்தன்ய மகாபிரபு மத்திய லீலையில ஒரு முக்கியமான ஸ்லோகம். இதெல்லாம் பக்தியினுடைய நுணுக்கங்கள். ஏன்னா அவன் அந்த பக்தன் தன்னை தகுதி வாய்ந்தவனாவே நினைக்கல. இப்ப தகுதி வாய்ந்தவனா நினைச்சா பிரேமைய கொடு, பாவிய கொடு, ஆன்மீக உலகத்தை கொடு, அதெல்லாம் சொல்றான். அவன் உண்மையான பூர்ணத்துவத்தை அடைந்த பக்தன் எனக்கு சேவையை கொடு, பக்தனுக்கு பக்தனாக. பக்தன் வீட்டுல நான் நாயா பிறக்கிறேன் என்ன சொல்றார் பக்தி வினோத் தாக்கூர். நான் ஒரு பக்தன் வீட்டுல ஒரு நாயா பிறக்கிறேன், அந்த வாய்ப்பை கொடு கிருஷ்ணா. ஏன்னா அவங்க தனக்கு தகுதி இருக்குன்ற கூட கூட அவங்க நினைக்கல பக்தர்கள். அப்ப அதே அதே ஒரு மனப்பாங்குல மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலையில ஒரு ஸ்லோகம் சொல்றார். இது மிக மிக முக்கியமான ஸ்லோகம், பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நாகம் விப்ரோ நச்ச நரபதிர் நாபி வைஷ்யோ ந சூத்ரோ நாகம் வர்ணி நச்ச கிரகபதிர் நோ வனஸ்தோ எதிர்வா கிந்து புரோத்யன் நிகில பரமானந்த பூர்ணாமிருதாப்தேர் கோபி பர்து பதகமலயோர் தாச தாசானுதாச. கோபி பர்து பதகமலயோர் தாச தாசானுதாச. நான் பிராமணன் இல்லை, சத்திரியன் இல்லை, வைஷ்யன் இல்லை, சூத்ரன் இல்லை. நான் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ அல்லன். கோபிகளை பராமரிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை வணங்கும் பக்தர்களுக்கு தொண்டனுக்கு 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 ஏழு ஏழு வாட்டி சொல்லணும். இங்க தாசன்னு சொல்றாங்க, ஆனா அது 7 தான். தொண்டருக்கு 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 தொண்டனாக வேண்டும். மாதாஜி எந்த அத்தியாயம் மாதாஜி? எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை ம். 13:80. இப்ப எடுத்து கூட பார்க்கலாம் நீங்க, சைத்தன்ய ஓகே சரிதாமிர்தம் இருந்தா. தேங்க்யூ மாதாஜி. 13.80. ஓகேம்மா, தேங்க்யூ இது மாதாஜி. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம்ல. இதை நிறைய கேட்டிருப்பீங்களே பக்தர்கள், இதை ஏகமா கேட்டிருப்பீங்க. இது ஓகே மாதிரி அதே மாதிரி பிருத்து மகாராஜர் என்ன கேட்கிறாருன்னா, பிருத்து மகாராஜர் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ந காமயே நாத ததபியம் கொச்சித் ந யத்ர யுஷ்மாத் சரணாம்புஜாசவ மஹந்தமாந்தர் ஹிருதயான் முகோச்சுதோ விதஸ்வ கர்ணாமே இதமே ஏ வர. என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பிருத்து மகாராஜர பகவான். அப்ப எனக்கு சொல்றாரு, இது வேணாம் அது வேணாம் அது வேணாம், நான் கர்ம யோகம் பண்ணல, பக்தி யோகம் பண்ணல, அது பண்ணல இது பண்ணல எதுவும் பண்ணல. எனக்கு 10 லட்சம் காதுகளை கொடுங்கள், பக்தர்கள் வாயிலாக உங்களை பற்றி கேட்க வேண்டும். 10 லட்சம் காதுகளை கொடுங்கள் பகவானே, நான் உங்களுடைய பக்தருக்கு தொண்டனாக இருந்து. அங்க அது முக்கியமான கருத்து. பக்தர்களுக்கு தொண்டனாக இருந்து பக்தனிடம் இருந்து கேட்க வேண்டும்னு கேட்கிறாரு. சோ பக்தர்களுக்கு தொண்டன் அவர்தான் நம்மளுடைய குறிக்கோள். பக்தியின் பூர்ணத்துவம், நான் பக்தர்களுக்கு தொண்டனாக வேண்டும். நான் பிரபுபாதருடைய சிஷ்யர்களுடைய தூய பக்தர்களுடைய தொண்டராக வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அடுத்த ஸ்லோகம் போலாம். இந்த ஸ்லோகம் ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 24 மணி நேர சேவையில ஈடுபடணும்னு சொல்றார். தியானிக்க வேண்டும். தியானம் பகவானை நம்ம பாட வேண்டும், கொண்டாட வேண்டும், அதெல்லாம் இருந்தாலும் அது எப்படி முழுமையடையும்னு பார்க்கும்போது பக்தர்களுடைய சேவையில தான் அது முழுமையடையும். நமக்கு நாம ருச்சி எப்போ கிடைக்கும்?
தூய்மையா பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது தான் கிடைக்கும். இதை வந்து பகவானிடம் நான் இந்த கதையை ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த வகுப்புல சொன்னேன்னா, ம், காஞ்சி பூர்ணார் திருக்கச்சி நம்பிகள் திருக்கச்சி நம்பிகள் பகவான் கிட்டயே பேசிட்டு இருக்கிறார். பேசுவார். ஆமா. ஆனா அவரிடம் ஒரு ஒரு தொழிலாளி இருந்தார். அவர் வந்து அவருக்கு திருக்கச்சி நம்பிகளுக்கு நிறைய சேவை பண்ணுவார். அவர் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் அந்த தொழிலாளி, அந்த செருப்பு தைக்கிறவர், ரொம்ப சாதாரணமான ஒரு பாமரன், படிப்பறிவு எதுவும் கிடையாது. ஆனால் திருக்கச்சி நம்பிகளுக்கு நல்ல சேவை பண்ணுவார். அப்ப கேட்பார், சுவாமி நீங்கள் தினமும் பகவான் கிட்ட பேசுறீங்க, எனக்காக ஒரு காரியம் பண்ணிட்டு வாங்களேன். நீங்க பகவானிடம் கேளுங்க, நான் என்னைக்கு பகவானை அடைய முடியும் அப்படின்னு. திருக்கச்சி நம்பிகள்லாம் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார், பகவான்கிட்ட போய் கேட்கிறார். பகவானே, என்னுடைய தொழிலாளி இருக்கிறானே, அவன் கேட்கறான், அவன் எப்போ நீ எவ்வளவு பெரிய பக்தன், உனக்கு சேவை பண்றான் இல்லையா, அதனால நான் அவனுக்கு உடனே இந்த இந்த பிறவிலே மோட்சம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருக்கச்சி நம்பிகள் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்றார். இந்த பிறவிலே நீ போயிடுவ, ஏன்னா பக்தர்களுக்கு நீ சேவை செய்யற. அப்புறம் திருக்கச்சி நம்பிகளுக்கு யோசனை வருது, நான் எனக்கு கேட்கலையே, நாமளும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட கேட்கிறார். பகவானே, நான் எப்போ வர்றது, என்னுடைய தொண்டனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, நானும் வருவேனா, என்னைக்கும் எனக்கு கொடுப்பீங்களா மோட்சம்? பகவான் சொல்றாரு, உனக்கு தரமாட்டேன் நானு. பொதுவா வந்து இந்த ம், உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நான் கண்டிப்பா போவேன். இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு இல்லையா, ஒரு பிராமணன், அவர் ஒரு செருப்பு தொழிலாளி. அதுலயும் பகவான் வந்து அந்த நாரத முனிவரை வச்சு காட்டுவார் இந்த இந்த கதை. அப்போ அந்த பிராமணனுக்கு கிடையாது மோட்சம், செருப்பு தொழிலாளிக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த பிராமணனுக்கு ஒரு கர்வம் வரும், அது நாரத முனிவர் பொய் சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மை என்னன்னா, பகவானுக்குன்னு ஒரு ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு. அந்த அளவுகோல்ல நம்ம வந்து சரியாகணும். திருக்கச்சி நம்பிகளுக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம ஏதோ தவறு பண்றோம் அப்படின்ட்டு. பகவானுக்கு நேரடியாக தொண்டு செய்வதற்கு நிறைய பக்தர்கள் விரும்புறாங்க, அதை நான் பார்க்குறேன். அதில் தான் முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே போய் நாங்கள் பிராமின் தீட்சை பிராமின் தீட்சை வாங்கிட்டு அப்புறம் நேரடியாக விக்கிரகத்துக்கு, பகவானுடைய திருவிக்கிரகத்துக்கு திருமேனிக்கு சேவை செய்யணும், இதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கர்வத்தையும் வளர்த்து கொள்கிறார்கள். அது ஒரு தகுதின்னு நினச்சி பௌதிக தகுதி மாதிரி அதுக்கு பரீட்சை எழுதுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது. அந்த தகுதியை குரு தான் தரணும். பரீட்சைலாம் தராங்க, நல்லதுதான். ஆனா இது வந்து உண்மையாக என்னுடைய கருத்து. இந்த கருத்தை பக்தர்கள் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். நான் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, இந்த விஷயத்துல இருக்கிற நுணுக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு சிலர் வந்து நாங்க விக்கிரக ஆராதனையில தான் சில பேர் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க. மாயாப்பூர்ல ஒரு கோர்ஸ் இருக்கு, டெய்டி வர்ஷிப் கோர்ஸ், அது இதுன்னு இருக்கு. அதுல எல்லாம் படிச்சுட்டு, அப்படி படிச்சு அதுல சிறப்பா, இது வந்து திறமைக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் பௌதிகமா திறமை இருக்கிறாங்க, அதே திறமையை வந்து பக்தியில காட்டும்போது அவர்களை பக்தர்கள்னு நம்ம நினைச்ச முடியாது. இப்ப நான் வந்து நல்ல கிளாஸ் கொடுக்குறேன்னா நான் பக்தர் ஆக முடியாது, இதையும் சொல்லிடுறேன். இதுவும் ரகசியம்தான். எனக்கு பேசும் திறமை இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்கிறேன், அது என்னை பக்தராக்காது. சிறந்த பக்தர்கள் இந்த வகுப்பிலே மிக சிறந்த பக்தர்கள் இருக்கலாம் இருக்கலாம். இது திறமை. நல்லா பேசுறது ஒரு திறமை, அது மாதிரி நல்லா அலங்காரம் பண்றது ஒரு திறமை, நல்லா மணி தைக்கிறது, துணி தைக்கிறது, பூ கட்டுறது, இதெல்லாம் ஒரு திறமை. இந்த திறமை ஒருத்தரை பக்தர் ஆக்குமானா ஆக்காது. அப்ப நிறைய பக்தர்கள் ஒரு மாயையில இருக்காங்க. என்னன்னா, நான் போய் எடுத்த உடனே நான் போய் அங்க போய் நான் ஆராதனை பண்ணி, நான் பிராமின், நான் ஆராதனை பண்ணி நான் ஒஸ்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் பக்தி. எந்த ஒரு பக்தன் தன்னை மிகவும் தாழ்மையாக நினைத்துக் கொள்கிறானோ, எந்த ஒரு பக்தன் எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை உணர்ந்து அவரு அந்த பகவானுக்கு விக்கிரக ஆராதனை பண்ணார்னா அவர் கிரேட். ஆனா பொதுவாக பக்தர்களுக்கு இது இருக்கிறது இல்லை. அதனால அபராதங்கள் நிறைய செய்து கிருஷ்ணர் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு தூர போறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை மட்டும் நுணுக்கமா யோசனை பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். அப்போ அதுல நிறைய தவறுகள். சேவா அபராதம், நாம அபராதம் 10, விக்கிரகம்லாம் வச்சுட்டு சேவா அபராதம் பண்ணீங்கன்னா 30. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அதனாலதான் என்னுடைய ஆன்மீக குரு யாருக்கும் விக்கிரகம் கொடுக்கவே மாட்டார். அது ரொம்ப கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ரொம்ப தகுதிகள் இருக்கு.
நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இந்த பூணூல் போட்டுக்கணும், இப்படி 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 ஆர்த்தி காட்டணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை. சாஸ்திர ஞானம் இருக்கணும். ஆனா நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்னு முன்னாடி போகும்போது எனக்கு பயமா இருக்கும். அடடா, இந்த பக்தர்கள் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை நீ வந்து ஒரு பக்தனுக்கு எது வேணும்னு கிருஷ்ணர் எதிர்பார்க்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் வந்து ஒரு ஒரு பக்தர் சமீபத்துல என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தகுதி இல்லை பிராமின் தீட்சைக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. நான் ரொம்ப அவங்கள கொண்டாடினேன். பாருங்க, நான் எனக்கு தகுதியே இல்லாம நான் வாங்கிட்டேன்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தகுதி இல்லை, நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ திருக்கச்சி நம்பிகள் பகவான் கிட்ட போய் அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. இத வந்து நமக்கு வந்து ஆன்மீக குரு சொல்லணும். இப்ப நமக்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து சொல்ல மாட்டார். திருக்கச்சி நம்பிகள் மகாத்மா. அதனால பகவான் நேரடியாவே அவரை திருத்துறார். நீ போய் பக்தர்களுக்கு சேவை செய்ப்போ. உன்னுடைய சேவகன் உனக்கு சேவை செஞ்சு அவன் புண்ணியம் வாங்கிட்டான். நீ வந்து என்கிட்ட வரணும்னா நீ எனக்கு நேரடியா செய்யறதை விட பக்தர்களுக்கு செய்யணும் போ அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் போய் மாட்டு தொழுவத்துல வேலை செய்யறார். மாடுகள்லாம் பராமரிக்கிறார். பக்தர்களுடைய ஒரு பெரிய ஆச்சாரியன் 5 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து திருக்கோஷ்டி நம்பின்னு ஒருத்தர் இருப்பார். திருக்கோஷ்டி நம்பி அவருடைய மாட்டு தொழுவத்துல போய் வேலை செய்வார். அப்புறம் அதே அதே ஆச்சாரியனுக்கு அவர் வந்து இது குதிரை ஓட்டியா போவார், வண்டி ஓட்டுவார். தெரியாது. ஏன்னா இப்ப திருக்கச்சி நம்பியா போனா யாரும் சேவை கொடுக்க மாட்டாங்களே, சேவை கொடுக்க மாட்டாங்க. அதனால அவர் மாறு வேஷம் போட்டு, ஏன்னா இப்போ ஒரு ஒரு நிலைக்கு அப்புறம் கீழவும் இறங்க முடியாது. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது பக்தர்களுக்கு சேவை புரியணும். பகவான் சொல்லிட்டார், இது நான் செய்யறது மிகப்பெரிய பாதகம்ன்றதை உணர்ந்து அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார். பகவான் அப்புறம் பிரசன்னமாகிறார் அவர் மூலமாக. அதனால இப்ப திருக்கச்சி நம்பிகளை நம்ம சாதாரணமா நினைக்கப்படாது. அவர் பகவானிடம் பேசக்கூடிய உண்மையான தூய பக்தர். அவர் மூலமாக நீங்கள் பகவானுக்கே விக்கிரக 3 வேளை போய் நான் மங்களார்த்தி பண்றேன், தர்ஷனார்த்தி பண்றேன், இது மத்தியான ஆர்த்தி பண்றேன், அதனால நான் ஒஸ்தின்னு நினைச்சுக்கிற பாருங்க, நினைக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த பாடம். நீங்கள் எப்பொழுது வைஷ்ணவர்களுக்கு தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டனுக்கு தொண்டனாக ஆகவில்லையோ அப்போது பகவானை நாம் வந்து திருப்திப்படுத்த முடியாது. இது பக்தியினுடைய ரகசியம். உங்களுக்கு கிருஷ்ண பிரேமை வேணும்னா பக்தர்கள் திருவடியை பிடிக்கணும். பகவான் கண்டுக்கவே மாட்டாரு. நமக்கெல்லாம் வந்து வழி மார்க்கம் அப்படின்னா நம்ம வந்து பக்தர்களுக்கு சேவை செய்யறதுதான். அதுதான் வந்து நம்ம வந்து பக்தியின் ரகசியமே அதான். பக்தியினுடைய ரகசியமே அதான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் பக்தியில வந்து பூர்ணத்துவம் பெறலாம். அப்பதான் நமக்கு நாம ருச்சி கிடைக்கும். வைஷ்ணவ சேவா ஜீவதோயா அப்புறம்தான் நாம ருச்சி. எனக்கு நேரடியா நாம ருச்சி வேணும் அப்படின்னா வைஷ்ணவ சேவா ஜீவதோயா பண்ணாம எனக்கு நாம ருச்சி வரணும்னா கஷ்டம். வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது, வரலாம். ரொம்ப பாடுபடணும். வைஷ்ணவ சேவைன்றது மிகவும் சுலபமாக எளிமையாக நம்முடைய இதய தூய்மை அடையும். அதன் மூலமாக பகவானை நாம் அடையலாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 48 முடிச்சிட்டேன். அதனால 48ல வந்து அவரை தியானிக்கும் பக்தர்கள் வைஷ்ணவர்களுடைய உன்னத பூர்ணத்தை அடைவார்கள்ன்றத உன்னத பூர்ணத்தை எப்படி அடையணும்ன்றத பக்தியினுடைய ரகசியமாக நாம் அறியப்படுகிறோம். இங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. பொருளுரையில பக்தர்களுக்கு தொண்டரா இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து இந்த இந்த பாடத்துல, இந்த ஸ்லோகத்துல. அடுத்து 49. தத்துவம் பிரசீத பகவன் குருமைய நாதே விஷ்ணோ கிருபாம் பரம காருணிக கலுத்வம் சம்சார சாகர நிமக்னம் தீனம் உத்தர்த்தும் அர்ஹசி அசே புருஷோத்தமோசி. ஆதி பகவானான விஷ்ணுவே, தாங்கள் மிக மிக தயை கொண்டவர். இப்பொழுது எனக்கு தங்கள் கருணையை காட்டுங்கள். இந்த ஏதுமறியா ஆத்மாவிற்கு அருள் புரியுங்கள். முடிவில்லாதவரே, சம்சாரம் என்ற கடலில் மூழ்குகின்ற இந்த கேடுகெட்ட ஆத்மாவை கைகொடுத்து தூக்குங்கள். அரியே, தாங்களே முழுமுதற் கடவுள். அப்போ ஒரு பக்தன் பகவான் கிட்ட எதையும் வேண்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, எதையும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் சரணாகதியினுடைய லட்சணம். ஆனால்
பிரபுபாதர் இங்க ஒரு உதாரணத்தை சொல்றாரு. தினம் தினம் நம்ம ஹரிநாமம் சங்கீர்த்தனம் பண்ணும்போது எதையும் கேட்கக்கூடாதுன்றது பௌதிகத்தை கேட்கக்கூடாதுன்றதுல இருக்கு. ஆனால் அவருடைய கருணையை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு யாசிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க குலசேகர ஆழ்வார் சொல்றார். நாம நமக்கு பௌதிகமான விஷயங்களுக்கு அடம் பிடிக்கிறோம் பாருங்க. நிறைய நிறைய நேரத்துல அடம் பிடிக்கிறோம். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌதிகமான விஷயங்கள், ஒரு வீடு வேணும், இல்ல ஒரு நோய் தீரணும், ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில. அந்த பிரச்சனைகள்லாம் போகணும்ன்ட்டு அடம் பிடிக்கிறோம். அதை நான் பேசல, அது பேசல, அதுவும் வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. கிருஷ்ணர் எது வேணா தரத்துக்கு தயாரா இருக்கிறார். எது வேண்டுமென்றாலும் தருவதற்கு தயாரா இருக்கிறார். ஆனால் நாம் கேட்பதை மிக உயர்ந்த விஷயமா கேட்கணும்ன்றத நமக்கு சொல்லி தராங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம தலையெழுத்துல இருந்தா வந்துரும். இது ஒரு அல்பமான சமாச்சாரம். இது நிலை இல்லாத சமாச்சாரம். இதுல நம்ம கேட்க கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். அதுவும் தவிர மாதாஜி, நான் சொல்றேன், இந்த வைஷ்ணவாளுக்கு சேவை பண்ணணும்னா என்ன மாதிரி ஆள்கள்லாம் நான் எப்படி மாதாஜி சேவை பண்றது? எப்பெல்லாம் எந்த எப்பெல்லாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சேவை பண்ணலாம். இப்போ அதான் சொல்றேன், நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற கேஸுகள்லாம் எப்படி மாதாஜி நம்ம போய் எப்படி நான் வைஷ்ணவாளுக்கு அடியேனுக்கு அடியேன்னா நான் எப்படி பண்றது அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இல்ல இப்ப இந்த ஸ்டேஜ், உங்க ஸ்டேஜ் ஓரளவு அதெல்லாம் முடிச்சு ஏறக்கட்ட மீன்ஸ் ஓரளவு செஞ்சிருக்கணும். நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க மாதாஜி. என்ன மாதாஜி பண்ணினேன்? நீங்க வானப்பிரஸ்த நிலையில இருக்கீங்க. ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் பர்சனலா. இந்த ஊருக்கு ஒண்ணுமில்லாத நான் வந்தப்ப முதல் நாளே எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் அன்னமிட்டீர்கள். அது மறக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதாஜி. எல்லாரும் நம்ம இல்ல அது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுங்க. இல்ல உங்க ஊருக்கு வந்தேன்னா நீங்க எனக்கு சாப்பாடு போடுவீங்க. அது மாதிரி தானே மாதாஜி. இது ஒரு வைஷ்ணவ சேவை மாதிரி. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க மாமி. அப்புறம் அந்த ஊர்ல இப்ப மாயாப்பூர்ல ஒரு 10-15 குழந்தைங்க உங்க வீட்டுல ஏறி குச்சி அமக்களம் பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்து ஸ்லோகம் சொல்லி கொடுத்து நீங்க பண்ணிட்டீங்க. அதனால உங்களுக்கு ஓகே, ஓரளவு செஞ்சு முடிச்சிட்டீங்க மாதாஜி. இப்ப வானப்பிரஸ்த நிலை. இந்த வானப்பிரஸ்த நிலையில முழுக்க முழுக்க நாம ஜபம் ஓகே உங்களுக்கு. சரி. அதனால தாசானுக்கு சேவை செய்யும் மாதாஜி. உங்களோட நீங்க எல்லாம் மூத்த பக்தர்கள், நீங்க சர்வீஸ் பண்றீங்க, உங்களுக்கு சேவை செய்யறதா மாதாஜி? எப்படி மாதாஜி அதை அர்த்தம் கொள்றது? எனக்கு சேவைன்னா எத்தனையோ இப்ப என்ன விட்டுருங்க, வேற எதனா மூத்த பக்தர்கள் கிட்டே போய் கேளுங்க, நான் என்ன விதமா உங்களுக்கு சேவை பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சில பேர் என்ன கேட்பாங்க, நான் சொல்லுவேன் இது மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் என்ன மூத்த பக்தரா நான் நினைக்கிறது இல்ல. சில பக்தர்கள் அவங்களே, நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற மூத்த பக்தர்கள் கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. வீட்டு பெருக்கிற வேலையா இருந்தா கூட வாங்கி நீங்க செஞ்சிடணும். பெருக்குங்க அப்படின்னா சரி பெருக்கிறேன் கொடுங்க. அது மாதிரி உங்களெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. வேற விதமா உங்களால செய்யக்கூடிய இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு பக்தரை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களால செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க. நான் பொதுவா யாருன்னா அப்படி கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சேவையை கொடுப்பேன். இப்ப எனக்கு சேவை கொடுங்கன்னுவாங்க. சரி நிறைய சேவை வரும், அதுல பிரிச்சு கொடுத்துருவேன். இதை செய்யுங்க அதை செய்யுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க போய் உங்க மூத்த பக்தர் உங்கள் அருகாண்மையில் இருப்பாங்க, அவங்கள கேட்டு நீங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தா அவங்க சொல்லாம நீங்க செய்வீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நான் அதை நிறைய பேர்கிட்ட பாத்திருக்கேன். சொல்லவே மாட்டோம் நாங்க, சொல்ல மாட்டாங்க, மூத்த பக்தர்கள் சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா புரிஞ்சுப்போம். நான் பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் நிறைய மாதாஜிங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க நீ இப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு கேட்பாங்க என்ன. நான் கட்டி பிடிச்சி பாலினி மாதாஜி, உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்திருப்பீங்க பாலினி மாதாஜி, நீ பெரிய ராஸ்கல் அப்படின்வாங்க என்ன. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எப்ப என்ன பண்ணணும் அதெல்லாம். நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பாடம் நடத்துறோம், இந்த பாடத்துல அறிவை பயன்படுத்தணும். அப்போ உங்க திறமையை பயன்படுத்தணும். ஒருத்தரை பார்க்கணும், ஒருத்தருக்கு என்ன தேவைன்றத உடனே நமக்கு புரியணும். அவங்க பசி இருக்கிறாங்களா, உடனே அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க ஒரு தாய்க்கு மற்றவர்களுடைய தேவைகள் புரியணும். அது சொல்லிதான் மாதாஜி நீங்க எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது, சொல்லாமலே புரியணும். அடுத்த லெவல். சரி போய் அதே எனக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில கிட்ட போய் மாதாஜி ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன், நான் எப்படி செய்யறது உங்களுக்கு அப்படின்னு கேளுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க இதை பண்ணுங்களேன்
அதை ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதை மாதிரி தான் நம்ம வந்து அது சர்வீஸ்க்குன்னு போனா அதுக்கும் நிறைய கூட்டம் நிக்குது ஆமா மாதாஜி. இல்லையா? அதுலயும் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு சர்வீஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நமக்குன்னு ஓகே பக்தர்கள் சர்வீஸ் இருக்கும். அந்த ஓகே. நேரத்துல முன்னாடி நான் செய்ய மாட்டேன்னு இழுத்து போயிட்டுன்னு படுத்துப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாம முன் வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லணும். இங்கேயும் ஓகே போட்டிகள் அதிகம். மாயாப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு மகாராஜுக்கு போய் நான் சேவை பண்றேன்னா அப்படி கூட்டம் நிக்கும் நிறைய. ஆமா மாதாஜி. அப்ப நான் வந்து சமயம் பார்த்துனே இருப்பேன். எங்க எங்கேயுமே கூட்டம் இல்ல, இதா பாருங்க யாருமே செய்யறதுக்கு இல்லைங்க அப்படின்னா டக்குன்னு உள்ள போயிடுவேன். ஓகே மாதாஜி. பக்தர்கள்னா எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறாங்க. அனைத்து விதமான பக்தர்களுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு சேவையை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஓகே மாதாஜி. அந்த மாதிரி ஒரு நிறைய நான் பார்த்துட்டே இருப்பேன். அது புதுசா வர ஆஹ், பக்தர்களாக கூட இருக்கலாம். இந்த மாயாப்பூருக்கு வந்து நிறைய புது மக்கள் வருவாங்க. வருவாங்க. ஓகே மாதாஜி. நான் வந்து எப்பொழுதும் கண்ணை திறந்து வைத்து கொண்டே இருப்பேன். ஒரு முறை, இது ஒரு உதாரணம், என் பெருமைக்காக சொல்லல. ஓகே நீங்கள் வந்து மாதாஜி. கவனமாக இருக்க வேண்டும்ன்றதுல இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையுமே மகாபிரபுனுடைய விருந்தாளிகளா பார்க்கணும்னு என்னுடைய குருதேவர் சொன்னார். என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை இங்க வர்ற தமிழ் மக்களுக்கு ரசசாதமாவது போடுமான்னு ஒரு கட்டளையிட்டார். அதனால வரக்கூடிய பக்தர்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஒரு கோயில்ல ஒரு சிறு குழந்தைய வச்சுட்டு யாரோ பேர் தெரியாத ஒரு பெண் தவித்து கொண்டிருந்தாள். நான் என்னம்மா அப்படின்னு போய் கேட்டதுக்கு, மாதாஜி இங்க எல்லாமே மைதால செய்றாங்க மாதாஜி. அந்த மைதாவை செஞ்சு செஞ்சு மைதால செஞ்சு செஞ்சு வயிறெல்லாம் கெட்டு போயிருக்கு மாதாஜி அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, அவ வந்து நார்த் இந்தியன். நான் சொன்னேன்ப்பா, இது பாரும்மா, அந்த குழந்தைக்கு நான் இட்லி கொடுத்துட்றேன், உனக்கு நான் சப்பாத்தி கொடுக்குறேம்மா. குழந்தை இட்லி நல்லா டைஜஷன் பண்ணி சாப்பிடும், நான் உனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேன். அவ வந்து உயர்ந்த பக்தரோ ஒன்றும் கிடையாது. அதாவது அடிப்படையில பக்தனை பார்த்து பக்தனுடைய தேவையை பார்த்து நாம் பூர்த்தி செய்யணும். ஓடி வந்து வீட்டில் சப்பாத்தி சுட்டு இட்லி சுட்டு குழந்தைக்கு இட்லி அவளுக்கு சப்பாத்தி எடுத்து போய் கொடுத்தேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க பார்த்த உடனே ஒருத்தருடைய தேவைகளை அறிய வேண்டும், அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். கிருஷ்ணர் மனம் மகிழ்கிறார், பரவாயில்ல, சக ஜீவராசிகளிடம் இவர்கள் கருணையாக இருக்கிறார்கள். சக ஜீவராசிகளுடைய தேவை என்ன என்பதை அறிந்து செய்கிறாங்க. ஒரு மாதாஜி 10 நாள் என்னோட அஹ், யாத்திரையில வந்தாங்க. நான் வந்து யாருக்கும் என்னை தொடர அனுமதி மட்டும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் கால் வலியிலையும் இடுப்பு வலியிலும் படாத பாடுபட்டேன். ஒரு நாள் கூட தவறாமல், எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு யாரும் அந்த சேவையை பண்ணதே இல்லை, யாரையும் நான் விட்டதும் கிடையாது. அந்த அம்மா எவ்வளவு சொல்லியும் கேட்கல. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுவேன்ட்டு தைலம் தேய்ச்சி 10 நாளும் பயங்கரமா அவங்க எனக்கு சேவை பண்ணாங்க. நான் தான் இப்ப அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். அந்த அம்மா 10 நாளும் இடைவிடாமல் இடுப்பு கால் புடிச்சு விட்டு, அப்பதான் என்னால அடுத்த நாள் எழுந்து நடக்க முடிஞ்சது. கூடவே இருந்து எனக்கு வந்து நான் எப்படி அவங்களுக்கு அன்பு செலுத்த போகிறேன்றது தெரியல. அவங்களுக்கு வந்து அவங்க 10 நாளும் எனக்கு வந்து உதவியாக இருந்தார்கள். இதெல்லாம் அந்த அளவுக்கு நான் என்னுடைய தேவையை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. நான் சொல்லவே மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா செஞ்சாங்க. இப்படி நீங்களா உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும். ஒரு ஒரு பக்தர்கள் ஒரு ஒரு என்னுடைய கணவர் என்ன பண்ணுவார், யாருன்னா வந்தாங்கன்னா உடனே அவருக்கு திறமை வந்து டக்குன்னு எங்க வேணா டிக்கெட் போட்டு கொடுத்துருவார். அது ஒரு சேவை தான். சரி, அது பண்ணி கொடுத்துருவார். நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றேன், அவங்க கேட்பாங்க, இவர் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்கலாம். அந்த திறமையை பயன்படுத்தி பக்தர்களுக்கு சேவை செய்யணும். இதுக்கு வந்து பிரத்யேகமா இப்படிதான் அப்படிதான்னு சொல்ல முடியாது. இப்ப கை கால் பிடிச்சி விட்டாதான் சேவைன்னு இல்லை. வேற எதுனா சேவை உங்களால, இப்ப நீங்களே வயசானவங்கன்னா எப்படி கை கால் பிடிச்சி விடுவீங்க? வேற எதனா தேவைகள் இருக்கலாம். இல்ல அன்பான வார்த்தைகள் கூட. நிறைய பேருக்கு எப்படி வாழறதுன்னே தெரியலையே, அவங்களுக்கு அன்பா ஒரு அறிவுரை கொடுத்தீங்கன்னா கூட சேவைதான். யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த புத்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு சேவை செய்வதும் சேவைதான். ம். இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இருக்கிறோம். போன ஸ்லோகத்திலேயே நம்ம இருக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பகவானிடம் பக்தர் கேட்கிறார், கருணை காட்டுங்கள்னு. இந்த கருணை காட்டுங்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தப்ப பௌதிகமா பக்தர்கள் கேட்கறது இல்லைன்னு ஒரு வாசகம் சொன்னோம். அப்ப பக்தின்னு வரும்போது
பௌதிகமா ஏன் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கும் முகுந்தமால ஸ்தோத்திரத்திலேயே பதில் இருக்கு. நம்முடைய கர்ம வினையில நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் பகவான் கேட்காமே கொடுப்பாரு. நீங்க அபக்தராக இருந்தாலும் நமக்கு பல நேரங்கள்ல யோசனை வருது இல்ல, என்னடா அது இவங்கெல்லாம் இவ்வளோ கேவலமா இருக்கிறானுங்க, ஆனா கூட இவர்களுக்கு இவ்வளவு வசதி இருக்கு, இவ்வளவு வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு அடிக்கடி வரும். அதாவது ஒரு ஜீவன் அது புண்ணியத்தை பண்ணுச்சு அப்படின்னா பகவான் அந்த புண்ணியத்துக்கான விஷயங்களை அள்ளி கொட்டுவார். அப்படித்தான் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாமிசம் உண்ணும் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் இல்லையா? நல்ல மாமிசம் சாப்பிட்றாங்க. நமக்கு தோணுது இது பாவிகள், இந்த பாவிகளுக்கு எப்படி பகவான் பணம் கொடுக்குறாருன்னா அது கர்ம வினை, அதுக்குரிய புண்ணியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாவ புண்ணிய கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்குப்படி நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. இதுக்கு கேட்க வேண்டியில்லை, கேட்க தேவையில்லை. அது ஏன் கேட்டு நம்முடைய பிரார்த்தனையை வீணடிக்கணும் அப்படின்ட்டு குலசேகர ஆழ்வார் முதல்ல சொல்லிடுறார். அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், நான் அடிக்கடி சொல்ற ஸ்லோகம். அப்ப பக்தன் என்ன கேட்கிறான்? பக்திக்கான கருணையை காட்டுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அந்த கருணையை கூட பகவான் எப்போதும் காட்டிட்டு தான் இருக்கிறார். ஏன் கேட்கணும் அவரை? பகவானுக்கு தெரியாதா நம்ம எல்லாம் பக்தியில ஆர்வமா இருக்கிறோம், நமக்கு பக்திக்கு தேவையான சுமூகமான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தணும்ன்ற தாய் அவர். தாய் குழந்தையினுடைய தேவையை தெரிந்தவள். இவர் தாயுமானவர், இவருக்கு தெரியணும், தெரியும். நம்ம கேட்கணுமா? கேட்கணுமா? பௌதிகமோ ஆன்மீகமோ கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? இது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்துல குலசேகர ஆழ்வார் சொல்றார். குலசேகர ஆழ்வார் சொல்றார். இப்போ இங்க ஒரு உதாரணத்துல பிரபுபாதர் கொடுத்த ஒரு உதாரணத்தை இங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல நிறைய வாத்துகள் இருக்கு. அந்த வாத்துகளுக்கு உணவு அளிக்கிறாங்க, மீந்த பிரசாதத்தை போடுறாங்க பிரபுபாதரும் பிரபுபாதருடைய சிஷ்யர்களும். அப்போ அப்படி போடும்போது அது ஏதோ பிரெட்டா இருக்கலாம், என்னவோ என்ன போட்டாங்கன்னு தெரியல. அப்படி போடும்போது ஒரு சில வாத்துகள் ரொம்ப அதிகமா கத்துது, பா பா பான்னு. அப்படி ரொம்ப அதிகமா கத்துற வாத்துகளுக்கு போடுறாங்க, நிறையவே போடுறாங்க. யார் நிறைய பசி உடையவர்களோ அவர்கள் ரொம்ப முன்னாடி எனக்கு பசிக்குது அப்படின்னு யாசிக்கும் போது நிறைய தராங்க. எல்லாருக்குமே இருந்தது பிரசாதம், அந்த வாத்து கூட்டங்கள் மொத்த பேருக்கும் இருந்தது. யார் முன்னாடி போராடி கெஞ்சி அழுது தவித்தார்களோ அவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. இங்க அதை தான் சொல்றார் குலசேகர ஆழ்வார். நீ கதறி கதறி அழுதினா, அழுது கண்ணீர் மல்கி வினை ஏன் அழுதால் நின்னை பெறலாமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப கெஞ்சும் போது பகவான் சி போட்டோம் அப்படின்னு வந்துருவார். அததான் இங்க ஒரு பக்தன் அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்கறது இல்ல, அவருடைய கருணை வேண்டும் என்று கதரும் போது கஜேந்திரன் மாதிரி, கஜேந்திரன் பயங்கரமா கதறினான்ல, அப்படி கதரும் போது பகவான் அவனுக்கு சிறப்பு கவனம் அளிக்கிறார். எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நாம கதறி அழ வேண்டும். அவர் தரார், கண்டிப்பா தரார், நார்மலா சொன்னா கூட தருவார். ஆனால் நாம் கொஞ்சம் தீவிரமாக அதற்கு வேண்டுதலை வைக்கும்போது, பகவானே நான் எப்படியோ இந்த பாழுங்கிணற்றில் விழுந்து விட்டேன், ஐநந்த தனுஜ கிங்கரம் பதிதம் மாமிஷமே பவாம்புதவ் கிருபயா தவ பாத பங்கஜஸ்தி ததூலி சதிருஷம் விசிந்தையே. பகவானே, நந்தகோபருடைய மகனே, ஐநந்த தனுஜ கிங்கரம், கிங்கரம்னா எனக்கு ஒரு சேவையை கொடுங்க, நான் எப்படியோ இந்த பாழுங்கிணற்றுல விழுந்துட்டேன். பதிதம் மாம் விஷமே பவாம்புதவ், எப்படியோ அந்த பாழுங்கிணத்துல விழுந்துட்டேன், உங்களுடைய பாதங்கள்ல துளியா இருக்கிறதுக்கு ஸ்தித்த தூளி சதிருஷம் விசிந்தையே, எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கதரும் போது இன்னும் கொஞ்சம் வேகம் இருக்கிறது. பகவான் சரி சரி திறந்துடலாம் அப்படின்ற ஒரு 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 எண்ணத்துல பகவான் வருவார். பகவானை இழுப்பதற்கு இதெல்லாம் முன்ன சொன்னது பக்தர்களுக்கு சேவை செய்யணும், அதெல்லாம் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், என்ன சொல்றது, ஒரு ஒரு கருத்துக்கள். இது இது ஒண்ணே இல்லை, ஒரு
கலெக்டிவா நமக்கு வந்து இதெல்லாம் செய்யும்போது நமக்கு வேகமாக முன்னேற்றம் கிடைக்கிறது. இப்படிலாம் பிரார்த்தனை செய்யும்போது பகவானுடைய கவனம் நம்ம மேல் திரும்புகிறது. அப்ப என்ன பண்ணுவார் பகவான்? நமக்கு பக்தியில முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்பாடு பண்ணுவார். ஒரு நல்ல பக்தர் உங்க பக்கத்துல வச்சிருவார். அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்கள உங்க வழி நடத்தி கொண்டே இருப்பாங்க. அதுல எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பகவான் செய்வார். இந்த ஜீவன் ஆர்வம் உள்ளதாக இருக்கிறது. இந்த பிறவியில இன்னைக்கு காலையில திரு ஜெயபதாக்க மகாராஜ் சொல்றார், நீங்க இந்த பிறவியிலே பகவானை அடைவதற்கு சைத்தன்ய மகாபிரபுவை சரணடையுங்கள்னு சொல்றார். எத்தனையோ பகவானுடைய அவதாரங்கள் இருக்கச்ச நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை ஏன் பிரத்யேகமா பிடிக்கணும்னா அவரால் தான் கிருஷ்ண பிரேமையை தர முடியும். அவரு தான் வந்து நமோ மகாவாத நியாயம், மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம். அதனால அவரை பிடிங்கள்னு சொல்றார். அதனால நமக்கு பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமோ அந்த விஷயங்கள், அந்த ஞானங்கள், அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுப்பார். அதனால கதறி அழ வேண்டும், அவ்வளவுதான். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான கருத்து. பகவான் கிட்ட போய் எப்படியாவது நான் என்னை உயர்த்துங்கள், தயை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். ஹரே கிருஷ்ண மாமந்திரத்துல எனக்கு ருச்சி வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை நான் கவனமா ஜெபிக்கணும், உண்மையான பக்தரா மாறணும் அப்படின்ற பிரார்த்தனையை நாம் முன்வைக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அதனால என்னை கை கொடுத்து தூக்குங்கள், அதேதான் அந்த ஸ்லோகம்தான். ஐநந்த தனுஜ கிங்கரம் பதி தம்மாபிஷமே பவாம்புதோ கிருபையா தவ பாத பங்கஜ ஸ்தித தூளி சதிருஷம் விசிந்தையே. அரியே, நீங்கள் தான் முழுமுதற் கடவுள், உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வேற எதையோ விஷயங்களை நான் சார்ந்து வாழ்றேன், ஆனா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து செகண்டரி தான், அதெல்லாம் நிமித்த மாத்திரம் தான், அதெல்லாம் வந்து கருவிகள் தான். எல்லாருக்கும் தெரியும்ல, நிமித்த மாத்திரம். நான் மருந்து சாப்பிட்ற நோய்க்கு அந்த மருந்து என்பது ஒரு கருவி தான். உண்மையாக என்னை குணப்படுத்துபவர் கிருஷ்ணர். அந்த மாதிரி புரிதலோட நம்ம செயல்பட வேண்டும். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, எனக்கு இது குரு, சாது, சாஸ்திரம் மூணுக்கும் டெஃபினேஷன் சொல்லுங்க மாதாஜி. குரு அப்படின்றவர் ஆன்மீக குரு, சரியா? சரிங்க ஆன்மீக குருல சிக்ஷா குரு, தீக்ஷா குருன்னு 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்க மாதாஜி. சிக்ஷா குரு நமக்கு வந்து அறிவை கொடுப்பவங்க, கத்து கொடுக்குறவங்க. தீக்ஷா குரு தீட்சை கொடுத்து நம்மள குரு பரம்பரையில இணைப்பவர், சரியா? சரி சரிங்க மாதாஜி. இப்ப நம்ம எல்லாருக்குமே சிக்ஷா குரு பிரபுபாதர், ஆச்சாரியனும் கூட. சரிங்க மாதாஜி. நான் வந்து நம்முடைய பரம்பரையிலே எப்படி சிஸ்டமோ அதை தான் சொல்லி தருவேன். இப்ப நம்முடைய இனி உலகத்துல வரக்கூடிய நாட்கள்ல இந்த கௌடிய சம்பிரதாயம், கௌடிய மத்து சம்பிரதாயத்துல ஒரே ஆச்சாரியன் யாரு அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் தான். சரிங்க அபயச்சரண அரவிந்த ஸ்ரீல பிரபுபாதர் தான் ஒரே ஆச்சாரியன். ஆச்சாரியன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல, இவ்வளோ காலகட்டம், இவ்வளோ நூற்றாண்டுகள், அதுல ஒருத்தர் வருவார். இப்ப ஸ்ரீ சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் ராமானுஜாச்சாரியர் தான். சரிங்க இனி வரப்போற காலம் முழுக்க அந்த சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் ராமானுஜர், புரியுதா? நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன் ஸ்ரீல பிரபுபாதர். அதான் ஆச்சாரியன். குரு சாதுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த சாது தான் ஆச்சாரியன். ஓ சரிங்க இதுல வந்து ராமானுஜர், மத்வர், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்காச்சாரியா, அப்படி பெரிய ஆச்சாரியர்கள், மதுவேந்திர பூரி, ஆறுகோ சுவாமிகள், இப்படி மிகப்பெரிய பக்தர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் ஆச்சாரியர்கள்ல வந்துருவாங்க. ஆன்மீக குரு தான் குரு. ஆன்மீக குரு. இப்ப நம்ம இந்த குரு பரம்பரையில வந்து நம்ம தீட்சை எடுத்திருக்கோம் பாருங்க, அவர் தான் குரு. சரிங்க குரு பரம்பரையில வரணும் குரு. குருன்றவர் யார் வேணா குரு கிடையாது, குரு பரம்பரையில இருக்கணும் அவங்க. அப்ப அது குரு. ஆச்சாரியன் யாருன்னு சொல்லிட்டேன். ஆச்சாரியன்ற வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில், இந்த வரலாற்றுல மிகப்பெரிய ஆன்மீக நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதான் குரு. சாது அவங்க எல்லாம் சாதுல வந்துருவாங்க. ஆச்சாரியர்கள் தான் சாதுல வர்றவங்க, குரு சாது. சாஸ்திரம் வந்து வேதங்கள். அதை விட நமக்கு முக்கியமான சாஸ்திரம் வந்து ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம்.
சரிங்க மாதாஜி. இந்த இலக்கியங்கள் இதுதான் வந்து சாஸ்திரம்னு சொல்றோம். அந்த சாஸ்திரத்துல மிக முக்கியமான சாஸ்திரம் நமக்கு வந்து பாகவதம் தான். சாஸ்திர சரிங்க மாதாஜி. பிரமாணம் அது அதனுடைய பிரமாணம். இந்த 3 பிரமாணங்கள் தான் நம்ம வந்து நமக்கு கடவுள் யாருன்னு காட்டுது. சரிங்க மாதாஜி. இந்த சரிங்க குரு சாது சாஸ்திரம். சரிங்க மாதாஜி. சரிங்க. கரெக்ட். மத்தியம அதிகாரி அது பக்தர்களுடைய நிலைப்பாடு என்னங்க மாதாஜி? மதிம அதிகாரிகள்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். சரிங்க மாதாஜி. கனிஷ்ட அதிகாரி பிரச்சாரம்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சுயபக்தி, அதுவும் பக்தர்களுக்கு சேவையும் நிறைய பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கோயில்ல மட்டும்தான் பகவானை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இதயத்துல பகவான் இருக்கிறதும் தெரியாது. பக்தர்களுக்கு சேவை பண்ணணுன்றதும் தெரியாது. அவர்களுடைய நம்பிக்கை வந்து அசைக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கும். அது கனிஷ்டம். மத்தியம அதிகாரி இது நம்பிக்கை முழுமைன்னு சொல்ல முடியாது. ஆனா அசைக்க முடியாத நம்பிக்கை. சரிங்க மாதாஜி. கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஒரு துளி பாயிண்ட்ல கம்மியா இருப்பாங்க மத்தியம அதிகாரி. அவங்க பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு முக்கியமா எது முக்கியம்ன்றதெல்லாம் தெரியும். சரிங்க உத்தம அதிகாரி டாப் லெவல், அசைக்கவே முடியாத, கீழவே விழாத, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். சரிங்க. ஆனா நம்ம இப்ப சாதாரணமா யாரோடனா பழகும்போது இவங்க கனிஷ்டர், இவங்க மத்தியமர், இவர் உத்தமர் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சில பக்தர்கள்லாம் என்னோட சேரும்போது மாதாஜி நீங்க தூய பக்தர்வாங்க. எனக்கு தெரியும் தூய பக்தர்னா என்னன்னு தெரியாத மக்கள் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு நினைச்சுப்பேன். நீங்க தூய பக்தர்னா என்னன்னு தெரியலையே உங்களுக்கு. தூய பக்தர்னா அது அது வந்து ஒரு ஒரு உலகத்திலே ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க தூய பக்தர். அதாவது நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். நல்லவர்னு சொன்னா எடுத்துக்கலாம். நல்லவர். தூய பக்தர் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் என்னது, வரையறை வந்து ரொம்ப மிகப்பெரிய வரையறை. நிறைய பேர் வந்து நான் பியூர் பக்தி பண்றேன் அப்படிலாம் பேசுவாங்க. அப்ப எனக்கு சிரிப்பா வரும். பியூர் பக்தி அப்படின்றதே மிக 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 இந்த பிரலாத் மகாராஜ், துருவ மகாராஜ், ஸ்ரீல பிரபுபாத் அவங்களதான் அந்த மாதிரி பக்தர்கள். இப்போ இந்த உலகத்துல சொல்லணும்னா ஆன்மீக குருக்கள், அவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக குருக்கள் அவங்களெல்லாம் சொல்லலாம். அப்படியும் என்னுடைய குரு, ஆன்மீக குரு தன்னுடைய வியாச பூஜையில நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றார். தன்னை உணர்ந்தாதான் குரு பதவியே கிடைக்கும். தன்னை உணர்ந்தவர்களுக்கு தான் வந்து இஸ்கான்ல செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ் தான் குருவாவே ஆக முடியும். தன்னை உணர்ந்தவர்கள் தான் மற்றவங்களுக்கு தீட்சை தர்றதுக்கு தகுதி பெறுவார்கள். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து பக்தி பாடம் நடத்துறேன் நான், அவ்வளவுதான். ஆனால் பக்தி பாடம் நடத்துறதுனால சில பேர் என்ன குருஜி அப்படின்வாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு அதையும் நான் தான் சொல்லி தரணும். நான் குரு இல்லை என்பதையும் நான் சொல்லி தரேன். இல்ல நான் வந்து பலமுறை வகுப்புல சொல்லியிருக்கேன், நீங்க தயவு செய்து என்னை உயர்ந்த நிலையில் வைக்காதீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். பாடம் நடத்துறேன்ல, மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஆனால் நான் வந்து குரு நிலையில இல்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல வழிகாட்டுதலை செய்யற, கண்டிப்பாக மரியாதை செலுத்த வேண்டும். சேவையும் நீங்க செய்யலாம். ஆனால் குருவுக்கு சமமாக ஆக முடியாது. அந்த ஒரு படை வீரர்கள்லாம் போர்ல போவாங்க பாருங்க, வேல்லாம் ஏந்தின வெற்றிவேல் வீரவேல்னு போறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஓடுற காலாட்படை வீரன் அப்படிதான் நான் என்ன நினைச்சுக்கிறேன். நான் வந்து அந்த படை தளபதி இல்ல, அந்த இதுக்கு இதெல்லாம் நான் அப்படிலாம் நான் நினைக்கிறேன். வேகமா ஓடுற ஒரு வீரன், அவ்வளவுதான். நல்லா அப்போ கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துங்க மாதாஜி. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும்போது நாங்க அந்த முகஸ்துதிக்காக நீங்க தூய பக்தர்ங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடாது என்னங்க மாதாஜி? பண்ணக்கூடாது. நிலை வேற. ஆனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்றியா நாங்க ஒரு சொல்லணும்னு தோணுது மாதாஜி. அப்ப நாங்க என்ன சொல்றது? நன்றி சொல்லலாமே, நன்றின்னு சொல்லிட்டு போனோம். எனக்காக பிரார்த்தனை பண்ணலாமே, அந்த அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது நல்லது. பிரார்த்தனை பண்ணுங்க, வாழ்த்து. மாத்திக்கிறேங்க மாதாஜி. அந்த அம்மா நல்லா பாடம் நடத்துறாங்க, நல்ல வழி காட்டுறாங்க, நல்லா இருக்கட்டும், அது போதும். அது நன்றி கடன், புகழ்த்தாவே. அப்போ பிரலாத் மகாராஜ் மாதிரி இருந்தீங்கன்னா பெரிய அபராதம் ஆயிடும். நீங்க குருதேவர் மாதிரினா அது இன்னும் பெரிய அபராதமாகும். அப்ப நான் உங்களை தப்பா வழி நடத்துற மாதிரி ஆயிடும். எதுக்கு நம்ம சாய்பாபாவை திட்டுறோம்? ஒரு இந்த பெரிய தலை வச்சுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்ம எதுக்கு திட்டுறோம்? ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய பின்பற்றுபவர்கள்லாம் நீதான் வெங்கடாஜலபதி, கமலா குச்சச்சு சுக குங்குமத்தோ நீயதா துணிதான்னு அந்த பாட்டை வந்து அவருக்கு பாடுறாங்க, சாய்பாபாவுக்கு பாடுறாங்க. இது பண்றாங்க, கௌசல்யா சுப்ரஜா
அதெல்லாம் வந்து சாய்பாபாக்கு பாடுறாங்க. அப்ப அந்த சாய்பாபான்றவர் தப்புப்பா, சரி. நான் ஆ. வந்து குருதேவர், நான் உங்களை ம். வழி நடத்துறவன், நீ என்ன ம். வந்து கடவுளுக்கு சமமா வைக்காதீங்க, கடவுள்ன்றவர் அழகானவர், என்ன மாதிரி அசிங்கமா இருக்க மாட்டாரு, தயவு ம். செய்து இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்ல. ஆமாங்க மாதாஜி. இப்ப நான் பியோர் டிவோட்டி கிடையாது, நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன், அப்ப நான் சொல்லணும் நான் வந்து பியோர் டிவோட்டி கிடையாது, ம். பியோர் டிவோட்டி கிடையாது, எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கலாம், ஆனா என்ன பியோர் டிவோட்டி லெவல்ல வைக்காதீங்கன்னு சொல்றது என்னுடைய கடமை. சரிங்க மாதாஜி. ஆனால் அதுக்காக என்ன அவமரியாதையும் பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். சில பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சரிங்க சொல்லிடுறேன்னா, மாதாஜி. நான் வந்து பணிவா இருக்கிறது என்னுடைய இயல்பு, பணிவா இருக்கிறேன், பாடம் நடத்துறேன், உடனே வந்து மகேஸ்வரி மாதாஜி நாளைக்கு வந்து கீதா கோவிந்த மாதாஜி எந்த செருப்பு வெளியே இருக்குது எடுத்து உள்ள வைங்க மாதாஜின்னு சொல்லக்கூடாது. அது ம். உங்களுக்கு அபராதம், நான் செஞ்சிருவேன். நீங்க புரியுது. சொன்னீங்கன்னா நான் செய்வேன். சில சரிங்க பக்தர்கள் மாதாஜி. என்ன அது மாதிரி நடத்துறாங்க, அதனால அதையும் நான் இங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா எங்க ம். அம்மா எது ஒண்ணா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல எனக்கு வந்து நிறைய சர்வீஸ், நான் சரி. மீனியல் சர்வீஸ் செய்ய மாட்டேன்னு நான் சொல்லல, எனக்கு வந்து சரிங்க. தலைக்கு மேல வெள்ளம் ஓடுது. அப்போ இந்த ம். பாடம்லாம் கேட்டது, இது எது ஒண்ணா செய்யும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அம்மா நான் சாப்பிட்றேன், என் தட்டை கழுவிடு, நான் வீட்டுல குப்பை குப்பையா போட்டு போறேன், நீ பெருக்கி துடைச்சிது, நான் போய் ம். சாமி கும்பிடுறேன், நீ எனக்கு சேவை பண்ணு அப்படின்னும் சொல்லக்கூடாது. இது இந்த சரி. சரி. எக்ஸ்ட்ரீம், அது அந்த எக்ஸ்ட்ரீம். உங்களுக்கு சரிங்க. பாடம் நடத்துற ஒரு பக்தரை, உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு பக்தரை நீங்கள் ம். உங்களுடைய சேவகர்களாக மாத்துனீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ம். மாத்துறவங்களுக்கு பிரச்சனை. அதான் அதான் மாதாஜி. புரியுது அதையும் நீங்க மாதாஜி. புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுது. குருவாக்க வேணாம், ஆனா அதற்காக என்னை சேவகராக மாத்தக்கூடாது. இதை அதுதான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரிங்க மாதாஜி. சரிங்க. உள்ளத உள்ளபடி சொல்லித்தர வேண்டியது என் கடமை. ம். சரிங்க நாளைக்கு மாதாஜி. வந்து மாதாஜி எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ம். பல சர்வீஸ்ல ஒரு சர்வீஸ் தான் இந்த திருமணம் செய்து வைக்கிறது. அதெல்லாம் சரிங்க. பரவாயில்ல, சரி. ஏன்னா அதுல ஏதோ ஒரு திறமையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த திறமையை பயன்படுத்துறேன். அப்படி பயன்படுத்தும் போது சில சில மக்கள், சில அறியாத மக்கள் அதற்குன்னே சரி. இருக்கிற மாதிரியும் பேசுறாங்க. ஏன்னா சரி. அவங்களுக்கெல்லாம் கிளாஸ்லாம் வர்றது கிடையாது, நான் வகுப்புக்கு வரமாட்டாங்க. சரிங்க மாதாஜி. எனக்கு திருமண சேவை வேணும்ன்றவங்க வகுப்புக்கு வர மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க என்னன்னு பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சில பக்தர், சில மக்கள்லாம் வந்து என்ன வந்து இந்த இடைத்தரகர் ஆட்டம் பார்ப்பாங்க. அதுவும் ம். அவங்க செய்யற அபராதம், நான் ஒன்றும் சொல்றது இல்லை. சரி, அவங்க என்ன எதனா நினைச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. கிருஷ்ணரும் குருவும் என்ன நினைச்சுக்கிறாங்களோ அது எனக்கு முக்கியம். அதனால நான் போறேன். அதனால பக்தர்களுக்கு வழிகாட்டுதல் என்னுடைய கடமை. அதனால உங்களுக்கு சொல்றேன் நான் இதை. சரிங்க. ஏன்னா இந்த இதையும் மாதிரி நானும் சொல்லி கொடுத்துட்றேன், இதை ம். கத்துக்குங்க. அதுதான் மாதாஜி. அந்த மாதிரி ஆளுகிட்ட கூட நீங்க உங்க மான அவமானங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறீங்களா மாதாஜி? அது அப்படியும் நான் செஞ்சு செய்வேன். ஏன்னா அப்படியும் செய்ய மாட்டாரு. என்னுடைய குருதேவர் வந்து நீ நீ எப்போ உன்னை ஒஸ்தியா நினைக்காதனே சொல்லி தருவார். சரிங்க. நான் இந்த கேள்வியை நான் ஆரம்பத்திலே கேட்டுட்டேன். ஏன்னா என்னுடைய நாள் ஒன்றுல இருந்து என்னை வந்து பேசத்தான் வச்சிருக்காங்க. என்னுடைய என்ன சொல்றது, என்னை வழிகாட்டுவார். பக்தியில வந்து ஒரு கோயில்ல நீங்க இருந்தீங்கன்னா அங்க டெம்பிள் பிரசிடென்ட் இருப்பார். அந்த டெம்பிள் பிரசிடென்ட் எப்போ ம். நான் வந்து படிச்சிருக்கேன், ஆர்வமா இருக்கிறேன், பேச தெரியும்னு தெரிஞ்ச உடனே நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு முதல் சேவையை எனக்கு பிரச்சாரம் தான் கொடுத்தாங்க. சரிங்க நான் மாதாஜி. படிச்சேன், படிச்சதை சொல்ல தெரியும். அப்ப கல்லூரிகள்ல போய் என்ன பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கர்வம் வரும். அந்த கர்வத்தை நான் இனம் கண்டு கொண்டேன். போய் என்னுடைய குருதேவர்கிட்ட போய் கேட்டேன். இப்ப நான் வகுப்பு எடுக்கும்போது வகுப்பு எடுக்கிறவங்கள என்னை விட கொஞ்சம் கம்மியா தானே யோசிக்க தோணும். ஆமாங்க. ஆஹ் அப்போ எப்படி குரு மகாராஜ், நான் எப்படி நினைக்கிறது அப்படிங்கும்போது அப்ப பல ம். அரண்டு ரெண்டு வச்ச மாதிரி பதில் கொடுத்தாரு. நீ ஒரு நாளும் அபக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போதோ இல்ல சரிங்க. கொஞ்சம் நார்மல் நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போதோ அவர்களை விட நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது, சரிங்க. வரவே கூடாது, சரிங்க. வரவே கூடாது. எந்த நிலையிலயும் நீ கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ம். நீ அந்த ம். மாதிரி ஒரு எண்ணத்துல பண்ணாத, அவங்களுக்கு எல்லாம் சேவை பண்றேன் அப்படின்னு ஒரு சேவை மனப்பான்மையில் நீ பிரச்சாரம் செய் அப்படின்ற அந்த ஒரு கர்வத்தையும் எடுத்தார். என்னுடைய குருதேவருடைய ஒரே வேலை கர்வத்தை எடுத்துருவார். சரிங்க. முதல் வேலை கர்வத்தை எடுப்பார். சரி. சரிங்க. யாரா இருந்தாலும் அங்க போய் நான் இந்த பதவி அந்த பதவின்னு அப்படி தூக்கி போட்டுருவாரு. நான் போய் பக்தி சாஸ்திரத்துல 80% மார்க்கு நானும் அப்படி இப்படி பார்ப்பாரு, அவ்வளவுதான். சரிங்க. அவ்வளவுதான். அதோட நான் வந்து அடுத்ததுக்கு படிக்க எனக்கு ஆர்வமே வரல. நீ படி,
கண்டிப்பாக ம் படிக்க வேண்டும் பாகவதம். ஆனா நான் இதுல தேர்ச்சி பெற்றேன் அப்படின்ற கர்வத்தை வளர்க்க கூடாது அவரை பொறுத்த வரைக்கும். சரிங்க மாதாஜி. அதுல வந்து அவர் கவனிப்பாக இருக்கிறார். அதனால நான் கர்வத்தை வளர்க்கலன்னு சொல்லிட்டு எ- எனக்கு வந்து ம் ஏகப்பட்ட சேவையையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. ம் ம், சரியா? அதுதான் புரியுது மாதாஜி. இப்போ ஒரு பட்டு துணின்னு வச்சுக்கோங்களேன். பட்டு துணியை நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப பத்திரப்படுத்தி படுத்தி பொத்தி பொத்தி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விசேஷங்கள்ல கட்டிட்டு அதை போட்டு பயன்படுத்தி கட்டிக்கலாம். அந்த பட்டு ம். துணி வச்சு இது பாத்ரூம் துடைப்பீங்களா? ஐயோ இல்ல மாதாஜி. விலை அதிகமா கொடுத்து வாங்கிட்டீங்க அதெல்லாம் இல்லையா? பட்டு அதிகம். துணி விலை அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அதனால 7,000 8,000 10,000 எத்தனையோ ஆயிரம். அதை வச்சு நீங்க தரத்தை உடைக்கக்கூடாது. அதுதான் நான் சில பக்தர்களுக்கு சொல்றது. என்னை வச்சு நீங்க ஆன்மீகத்துல முன்னேறலாம். ஏன்னா நிறைய ஸ்லோகம் தெரியும், நிறைய எடுத்துக்காட்டுகள் தெரியும். அதெல்லாம் சொல்லுவேன். பக்தியினுடைய ரகசியங்களை நானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். சரிங்க. அப்படி இருக்கச்ச இதை வந்து கொண்டு போய் நீ தரத்தை உடச்சிக்க வச்சுக்காத. ஏன்னா ஒரு ம் வேலைக்காரியை கூட வச்சு நீங்க வந்து உங்க தட்டை கழுவிக்கலாம், உங்க துணி துவைச்சு போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா இல்லையா? அது கண்டிப்பாங்க ஒரு மாதாஜி. மிக ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு பக்தரை வச்சு நாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு பண்ண வைக்கிறது உங்களுக்கு பாதகம். பாதாளம். புரியுதுங்க மாதாஜி, புரியுது மாதாஜி. எந்த சரிங்க. பக்தருக்கும் நாம கொடுக்க கூடாது. அதுல நமக்கு பாடம் நடத்துற பக்தருக்கு எனக்கு சில பேர் செய்யறாங்க, அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு. சரிங்க மாதாஜி. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நல்ல விளக்கம் மாதாஜி. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. நீ ஒரே ஒரு ஜீவ தோயாங்கிற மீனிங் என்ன மாதாஜி? வைஷ்ணவ தயா, சேவா அதாவது ஜீ- இது இந்தி வார்த்தை தயா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது சரிங்க. வந்து பெங்காலில வரும்போது தொயா அப்படின்னுவாங்க. தயா சரிங்க. வந்து தொயா அப்படின்னுவாங்க. தயை, ஜீவன்கள் மேல வைக்கிற கருணை அப்படின்னு பேரு. ஜீவதயா. சரிங்க. சரிங்க மாதாஜி. சரி நன்றிங்க. ஜீவன்கள்னா பிற ஜீவராசிகள், வெறும் மனிதர்கள் மட்டும் இல்ல. அதுல சரிங்க. எல்லா விலங்குகளும் வந்துரும். மனித எல்லா ஜீவராசிகளும் வரும். அதாவது ஜீவதயான்ட்டாங்க. கருணை, சரி ஜீவன்கள் மேல சரி. நம்ம கருணை காட்டணும். அது வந்து சாதாரண புத்தக விநியோகம், பக்தி பிரச்சாரம், சாதாரண மக்களுக்கு பக்தியை பத்தி சொல்லி தர்றது, அதெல்லாம் அடங்கும். சரிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. இதையும் தாண்டி ஒரு அப்பாற்பட்டு இந்த பொது சேவையா சமூக நலன்கள் அதெல்லாம் வருது. அது இதுல வருமாங்க மாதாஜி? இப்ப நம்ம பக்தி சமூக இயக்கத்துல சே இருக்கப்ப இதை சமூக கேட்போம். சேவைன்றது என்ன? நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க. வெரி குட். பக்தர்களுக்கு இது நல்ல உபயோகமா இருக்கும். சமூக சேவைன்னா என்ன சொல்லுங்க? சமூக சேவை இந்த புக்ஸ் ஸ்கூல்களுக்குள்ள புக்ஸ் எல்லாம் பண்றதுங்க மாதாஜி. அன்னதானம் போய்க்கிறாங்க. ம். அந்த மாதிரி மாதாஜி. அந்த ஏழைங்களுக்கு நேரத்துல என்ன தேவையோ இருக்குது, பக்தர் ஏழைங்களுக்கு எல்லாரும் துணி கொடுக்கறது, இருக்கிறவங்களுக்கு ஏழைங்களுக்கு துணி கொடுக்கறது, துணி கொடுக்கறது சாப்பாடு மாதிரி. போடுறது, இந்த ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனுங்களுக்கெல்லாம் காசு சில்லற காசு போடுறது, ம். இது மாதிரிலாம் இதெல்லாம் சமூக சேவைன்னு ம். வச்சுக்கலாமா? ஆமா வச்சுக்கலாமா? மாதாஜி. எதுவானாலும் நிறைய தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னதானம் பண்றது, ம். இதெல்லாம் எதுக்கு மாதாஜி சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, உங்க புரிதல் என்ன? ஒரு ஏழைக்கு எதுக்கு சாப்பாடு போடுறீங்க? அது ஒரு புண்ணிய காரியமா நினைக்கிறாங்க செய்யறோம் மாதாஜி. ஏழைக்கு இல்ல. எதுக்கு பசியா இருக்கிறாங்க, சாப்பாடு பசி ஆத்துறீங்க, சரியா? சாப்பாடு போடுறீங்க. ம், ம், துணி ம். இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்குறீங்க. துணி கொடுக்குறோம். எதுக்கு? அது இந்த இந்த தேவை மாதாஜி. இந்த சரீரத்துக்கு. நல்லா சரிங்க மாதாஜி. புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் சரிங்க மாதாஜி. நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறீங்க. ஆ இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப வீட்டுல உங்க மாமியார், மாமனார், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்கள் அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நான் சரீரத்துக்கு சேவை பண்ண மாட்டேன், ஆத்மாவுக்கு தான் சேவை பண்ணுவேன்ட்டு கண்டுக்காம விடுறதில்ல. செய்யறோம். ஆமாங்க. செய்யறோம். ஆனா இந்த சேவைகள் எல்லாமே ம். வெளியாளோ உள்ளாளோ எந்த ஆளோ அவங்களுடைய சரீரத்துக்கு செய்யறோம். சரிங்க ஒரு மாதாஜி. நாள் நீங்க சேவை செய்றீங்களோ செய்யலையோ, இந்த சரீரம் ஒரு நாள் கீழே விழத்தான் போகுது, ஒரு நாள் மடியத்தான் போகுது. அப்போ சரிங்க அந்த மாதாஜி. அந்த ஒரு நபருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக நல்ல சேவை எது? ஆத்மாக்கு என்ன தேவையாதுங்களா? மிக நல்ல புரியுதுங்க. சேவை நீங்க பக்தி பண்ணுங்க. பண்றது. சரி, சரிங்க. இன்னைக்கு நீங்க அடிபட்டு கீழே விழுந்துட்டீங்க, நான் உங்களுக்கு ஆஸ்பத்திரி சேர்த்துட்டேன். நான் இன்னும் நிறைய பிறவிகள்ல வந்து விழுந்து விழுந்து அடி வாங்க போறீங்க. அதனால அதுல ம். இருந்து விழாமல் இருப்பதற்கு அறிநாமம் சொல்லுங்கள். சரிங்க இது மாதாஜி. எல்லாமே செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்காக சோஷியல் சர்வீஸரா ஆயிடாதீங்க. அது இருக்கிறவங்க இருக்கட்டும். ரெட் கிராஸ் இருக்கு, ஆ லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அந்த கிளப், இந்த கிளப், அவங்க எல்லாம் அதை செய்யட்டும். சரிங்க நாம மாதாஜி. பக்தி பிரச்சாரம் செய்யட்டும். ஆனா அதுக்காக ஆ, வீட்ல அந்த டெக்னிக்கை கொண்டாடாதீங்க. நிறைய பேர் வந்து நான் ஜெபம் பண்றேன், என்னுடைய கணவர் சிக்கா இருக்கிறாரு, அவர் நான் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னுவாங்க. அது கிடையாது, அது தப்பு. சரிங்க. வீட்ல ஆ வந்து உங்க கணவர், உங்க குழந்தைகள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், முக்கியமானவர்களுக்கு சேவை பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அது சரீர சேவைதான்.
இல்லைன்னு ம் சொல்லல. ஆனா அது உங்க சரி கடமை. அப்படி கண்டுக்காம நான் ஜெபம் பண்றேன்னா நீங்க பக்தராக முடியாது. அந்த சரி சேவையும் நம்ம வீட்டுல செஞ்சுதான் ஆகணும். சரிங்க கணவருக்கோ ஓ, கணவருடைய அம்மா அப்பாவுக்கோ, முக்கியமானவர்களுக்கோ, வீட்டு நபர்கள், முக்கியமான நண்பர்கள், முக்கியமான பக்தர்களும் இதுல அடங்குவாங்க. இப்ப நாளைக்கு சரிங்க இந்த இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் விழுந்து கிடந்தாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் ஓட முடியாது. நான் ஜெபம் ம் பகவான் கிட்ட நான் வேண்டுவேன். அப்ப நான், பகவானே சரி இது ஜெப நேரம், ஆனால் ஒரு பக்தர் துடிக்கிறார், நான் போய் ஆகணும், மன்னிச்சிருங்க சொல்லிட்டு போவேன். போவேன் சரிங்க நான். யாரோ ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவங்க முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. சரிங்க கூப்பிட்டாங்க கீழே ஒருத்தவங்க, ஒரு மாதாஜி, அவங்க சிக்கா ஓ இருக்கிறாங்க, அவர் கணவர், அவர் கூப்பிடுறாரு என்ன. அது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா கதவே திறக்க மாட்டாங்க, அதாங்க கதவே திறந்தது இல்லை. ம் நான் ம் சிக்கா இருக்கிறாங்க, போடிதான் ஆகணும், நான் ஓடினேன். சரிங்க அப்போ புரிந்து கொள்ளுங்கள், விஷயங்களை சரி புரிந்து செயல்படுங்கள், அறிவு யூஸ் பண்ணும். நான் சரிங்க நிறைய பக்தர்களை பார்த்திருக்கேன், பக்கத்துல ஒருத்தர் செத்து போனான்னா கூட கண்டுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி முடியுமா? அப்படி இருக்கிறோமா நம்ம? ஓ இல்ல மாதாஜி இல்ல இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா அப்ப சரிங்க மாதாஜி சொல்லிட்டாங்க, சரீர சேவை கூடாதுன்னுட்டாங்க, அதனால நான் ம் வந்து செய்ய மாட்டேன். அதான் சரீர சேவை எந்த இடங்களில் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்தெந்த இடத்துல நாம தவிர்க்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம செய்யணும், எது நம் கடமை, எது நம் கடமை இல்லை, எதுல நாம பற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பக்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க தண்ணீர் பந்தல் கட்டுவாங்க, இங்க தண்ணீர் பந்தல் கட்டுவாங்க, இங்க அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதானத்துல வந்து வெங்காயம் பூண்டு பிரசாதம் கிடையாது, அது இப்ப சோறு போடுவாங்க. அப்ப அவங்க அன்னதானத்துல வந்து அவங்க வந்து சாதா சாப்பாடு போடுவாங்க. சில நேரத்துல வந்து இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கறி பிரியாணி போடுவாங்க. அது ஆமா வந்து நல்ல காரியம்னு கூட சொல்ல மாட்டேன் நான். அது வந்து காரியம், அவ்வளவுதான். நல்ல ம் காரியத்துல கூட அதெல்லாம் அடங்காது. எனவே பக்தர்களே, உங்களுக்கு வந்து சமூக சேவையை செய்யறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் ம் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு தெரிந்து என்னுடைய சொந்த ஊர்ல ஒரு ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா, சரிங்க எங்கெல்லாம் சாவோ அங்க அவர் போய் ஆஜராயிடுவார். ஓ சரிங்க ஆஜராயிட்டு அங்க அந்த குடும்பம் வந்து சாவு வீட்டுல வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதே. ம் உடனே அந்த பந்தலுக்கு ஆள் அமைச்சிருவாரு. அப்புறம் அந்த ம் மோளம் அடிக்கிறதுக்கு டிங் 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 மோளம் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டுருவாரு. எல்லாம் அது அவர் ஒரு ஏஜென்ட் மாதிரி ஆயிட்டாரு அதுல. சரிங்க அந்த பணத்து பின்னாடி ஓடுவாரு இவரு. அப்புறம் வந்து காரியம் அப்ப கூட, இப்ப என்னுடைய சகோதரன் இறந்தப்ப கூட அவர் வந்து காரியத்துக்கு முன்னாள் வந்து அந்த விதவை ஆக போகும் அந்த பெண் வந்து நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சுன்னு இருக்கணும். அதுக்காக எல்லாரும் உட்காந்து, சொந்தக்காரெல்லாம் உட்காந்து அழுறதோ பேசுறதோ அதெல்லாம் பண்ணி அவரும் வந்து உட்காந்துருந்தாரு பாவம். சரிங்க கேட்டா அவங்க குருதேவர் வந்து அவர்கிட்ட கட்டளையாம், நீ அங்கெல்லாம் சாவு வீடு இருக்குதோ அங்கெல்லாம் நீ போய் சேவை பண்ணுன்னு. ஓ அதனால அது அது ஒரு சேவை. அது சரி உதவியா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் ரொம்ப உதவியா இருந்தார். இது சரி மாதிரி சரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, எல்லாம் கைடன்ஸ், கைட் ம் பண்ணுவார், கூட இருந்து சரி கைட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு உதவி இந்த உலகத்துல தேவைப்படுது. அந்த அந்த ஒரு நல்ல ஆத்மா அது பண்ணுது. அதுக்காக நானும் அதை பண்றேன்னு சொல்ல முடியாது நாம. ஆ சரி நமக்கு சரி குருவே சொல்லியிருக்காரு என்ன சரிங்க பண்ணணும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை ம் நம்முடைய ம் குரு பரம்பரையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம் வாழ வேண்டும். புரோபாதர் புத்தகங்களை படிச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல்கள் இருக்கு. சரி, சரிங்க அதுவும் நமக்கு புரியலன்றதுனாலதான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வார வாரம் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லித் தரோம். சரிங்க மாதிரி நாங்களும் சரிங்க படிச்சு அப்படி இல்லை, இப்ப நான் படிக்காம உங்களுக்கு சொல்லி தர்றது இல்ல, நாங்களும் படித்து உங்களுக்கும் சொல்லித்தரோம். சரிங்க மாதிரி சரிங்க மாதிரி சரிங்க சரி, ரொம்ப நன்றி மாதிரி நன்றி. நிறைய விஷயங்கள் நன்றி மாதிரி ஹரே கிருஷ்ணா வேற ஏதாவது பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பேசாம கேட்டுட்டு இருக்கீங்க. ஏதாவது ஆட்சேபனை இருந்தாலும் தெரிவிக்கலாம். யசோதா மாதா. கேட்டதும் நீங்க பதில் சொன்னது எல்லாத்துக்குமே உதவியா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மாதா. கீர்த்தனா மாதாஜி கேளுங்க. हरे कृष्णा माता जी प्रणाम माता जी பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा माता जी माता जी நீங்க பகவான்கிட்ட நம்ம வந்து கேட்கும் போது பகவான் கொடுப்பாங்க அது பகவானே சில நேரம் கொடுக்கும் போல அதை எடுத்துக்க கூடிய அளவுக்கு இன்னும்
பகவான் கேக்குறது குடுக்குறாரு மாதாஜி. ஆனா அது எடுத்துக்க முடியலங்கும் போது அது அது கஷ்டமா இருக்கு மாதாஜி. இல்ல நீங்க சரணடைங்க. சூழ்நிலை தான். சரணடைங்க. நமக்கு வந்து ஒரு சூழ்நிலையை பகவான் வச்சிருக்கிறாரு. சரி கொடுக்குறாரு, எடுத்துக்க முடியல. சத்சங்கம் கொடுக்குறாரு, யாத்திரை கொடுக்குறாரு, என்னால போக முடியல. அதான் உங்களுடைய வாதம், உங்களுடைய கேள்வி. இப்ப எல்லாரும் யாத்திரை போறாங்க, என்னால போக முடியல. எல்லாருக்கும் வாய்ப்பு தர்றாரு, பிரசாதம் இருக்கு, நான் போய் சாப்பிட முடியல. கோயில் இருக்கு, நான் போக முடியல. அதான் உங்களுடைய கோரிக்கை. இந்த ஆமா. ஆ, இது அப்படி புரி- இது முன்னாடி என் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு பகவான் நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு மாதாஜி. ஆனா அது நான் கேட்டேன், எனக்கு கொடுத்தாரு. ஆனா என்னால அதை அக்செப்ட் இப்போதைக்கு இதுதான் எனக்கு பகவான் கொடுத்தாருன்னு பரிபூர்ணமா உங்க கிளாஸ் எல்லாம் கேட்டு அது எடுத்துக்கிட்டேன். இப்ப மாதாஜி ஃபுல்லா எடுத்துட்டேன். ஆனா அது குற்ற உணர்ச்சியா இருக்கு மாதாஜி. அது பகவான் நான் கேட்டேன், அது எல்லா இடத்துலயும் கொடுத்தாரு. ஆனா அதை என்னால அவர் கொடுத்தும் எடுத்துக்க முடியாத மாதிரி எனக்கு நான் பாக்கியம் அந்த அளவுக்கு கொடுத்து கூட எடுத்துக்க முடியாத பாக்கியசாலி இதுதான். ஒன்னும் போகல, ஒன்னும் போகல. கை இருக்கு, கால் இருக்குது, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கிறாரு. அருமையான ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். கிளாஸ் கேட்குறீங்களே, நீங்க கிளாஸ் கேட்க முடியாத பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க லைவ் கேட்குறீங்க. நீங்க லைவ் கேட்கும் போது எனக்கு பக்குன்னும் பரவாயில்ல, கீர்த்தனா அலோவ் பண்றாங்க போல் இருக்கு மாமியார் வீட்டுல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. இது போதும், இது போதும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தீவிரவாதியாட்டம் ஜெபம் பண்ணுங்க. 16 மாலைகளை பண்ணுங்க. குருனுடைய கருணை வேணும்னு யாசிங்க. சூழ்நிலைகள் மாறும். திரும்பவும் நான் ஒரு உதாரணம், இந்த ஓகே. உதாரணம் நிறைய அது இடத்துல சொல்லிட்டு வரேன். எடுத்துக்க முடியும். அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மாதாஜி. அது அடிக்கடி கஷ்டப்படாதீங்க, இல்ல கஷ்டப்படாதீங்க, காத்திருங்கள். அந்த சூழ்நிலைக்காக காத்திருங்கள். இது எது கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படாதீங்க. இப்ப எனக்கு மறுபடியும் பகவான் எதுவும் கொடுத்து நம்மளால எடுத்துக்க முடியாத மாதிரி ஆயிரும். கொடுப்பார், இல்ல கொடுப்பார், எடுக்கவும் வைப்பார். கொடுப்பார், எடுக்கவும் வைப்பார். அந்த நம்பிக்கையோட இருங்க. அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ எத்தனை வருடங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் காத்திருப்பேன்னு சொல்லுங்க. உங்க கருணைக்காக நான் காத்திருப்பேன். அதாவது உங்களுக்கு வந்து கருணையை கொடுத்து எடுக்கவும் வைப்பார். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப தள்ளப்பட்டுட்டீங்க. ஆமா மாதாஜி. ஆனா அது நான் சொல்லிட்டேன் மாதாஜி. இது கடவுள் இது ஏதோ இது பண்ண வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நன்றி சொல்லி என்னால எடுத்துக்க முடியல அவர் கொடுத்தத. இப்ப இந்த சூழ்நிலை பண்றேன். ஆனா மறுபடியும் ஏதாவது கொடுத்து எடுக்க முடியாத மாதிரி அப்படி பண்ண மாட்டாரு. இனி அடுத்த சூழ்நிலை உங்களை கொடுப்பார், எடுக்கவும் வைப்பார். அப்படி நம்புங்க. நீங்க கண்டிப்பாக பகவான் கொடுத்து உங்களை எடுக்கவும் வைப்பார். என் சைடு தவறு இருக்கோ, நான் வந்து பகவான் சரணடையிலையோ இல்ல அப்படின்னு இல்ல அதெல்லாம் நீங்க இப்ப கவலைப்படுறத நிறுத்துங்க. கவலைப்படுறதுனால பிரயோஜனம் கிடையாது. போராடலாம், பகவானுடைய கருணைக்கு கதறலாம். அதுக்கு கருதுருங்க. சரி, போனதை பத்தி நம்ம இப்ப இனி நினைக்காதீங்க. போனது போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படி வரும்போது ஏதாவது இப்ப பக்திக்கு வாய்ப்பு வரும்போது நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி நான் மிஸ் இல்ல அது பண்ணிட்டா ஆகாது, அப்படி ஆகாது, இனி ஆகாது. இனி உன் அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு, அடடா விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. இப்ப துருவ மகாராஜர் வந்து பகவானை பார்த்து, பெருமாளை பார்த்தப்ப அழறார். நான் போய் இதுக்காக தவம் இருந்தேன், ராஜ்யத்தை பெறுவதற்கு. உங்களை பார்த்துட்டேன் நான், எனக்கு நீங்க தான் வேணும்னும் போது பகவான் சொல்றாரு, இல்ல இல்ல நீ ஆண்டுட்டு மெதுவா வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப மன வருத்தப்படுறார். பகவான் சொல்றார், உன்ன மாதிரி பக்தர்கள் எனக்கு தேவை. நீங்க இருந்து எல்லாரையுமே பக்தராக்கிட்டு நீ வா, உனக்கு ஒரு சேவையும் தரேன். நீ இருக்கும் உலகம் பௌதிக உலகம் கிடையாது, ஆன்மீக உலகம் தான் அப்படின்னு. துருவ மண்டலம் வந்து ஆன்மீக உலகம் தான். அதனால இப்ப நீங்க வந்து உண்மையா, உங்களுடைய கதறல் உண்மையாக இருந்தால் நான் உங்களுக்கு திட்டம் போட்டுட்டாருன்னு அர்த்தம். உங்களை வழி நடத்துற பொறுப்பு அவருது, உங்களுது இல்ல. கேட்கறது மட்டும்தான் உங்க பொறுப்பு. கேடுங்க. பக்தி பக்தி யாரெல்லாம் பக்தி பண்றீங்க அப்படின் போது கை தூக்குங்க, அவ்வளவுதான். யாரெல்லாம் வர்றீங்க மாயப்பூருக்கு அப்படின்னு நான் கேட்டா எல்லாரும் கை தூக்குங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நாம பண்ண முடியும். மீதில அவர் தான் பண்ணணும், அவர் பண்ணுவார். அதனால அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நாளுக்காக ஆனந்தமாக காத்திருங்கள். ஓகே மாதாஜி. ஆனந்தமா காத்துனுருங்க. பக்தியில வந்து ஏன் கலங்கணும்? என்னைக்கும் உள்ள அந்தர்யாமி பரமாத்மாவா உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு கையில ஒரு பக்தனை வேற கொடுத்துக்கிறாரு. உங்க கையில இருக்கிறது பக்தன். அவன் மாத்த போறான், நீங்க என்ன மாத்துறது? அவன் அது பையன், ஒரு மகன். மகன் என்பது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பலம். வினதா அப்படின்னு ஒரு ஆம்,
பெண் இருந்தாள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்யப் முனிவருடைய மனைவி வினதா. அவளுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை. கருடன் மகனா பிறந்தாங்க. எல்லா துன்பத்தையும் தீர்த்து வைக்கிறான். கருடாழ்வாரை பார்க்கும்போது நான் அவங்க அம்மாவை தான் நிறைய நினைச்சுப்பேன். அப்பா, உன்னுடைய அம்மா எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கா. அது அந்த கதை ரொம்ப நல்ல கதை, நான் அப்புறமா சொல்றேன். அப்ப கருடாழ்வார் தன்னுடைய தாயை முன்னேற்றுறார். கபில முனிவர் தேவஹூதியை முன்னேற்றுறார். நீ கையில வச்சிருக்க ஒரு பக்தன், அவன் உன்னை காப்பாற்றுவான். அதுதான் உனக்கு பகவான் கொடுக்கின்ற நம்பிக்கை. இந்த தேங்க்யூ குழந்தை உனக்கு இப்ப உனக்கு ஒரு வரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. பகவான் எப்படி எந்த ஜீவராசியும் கீழே விட மாட்டார். ஒரு முறை கிருஷ்ணான்னு யாராவது சொல்லி சரணம்ட்டா அவங்கள விட மாட்டார். அவங்களுக்கு ஏதோ திட்டம் போட்டிருக்கிறார். அந்த திட்டத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சரியான திட்டம். பகவான் கொடுக்கிற திட்டங்கள் அனைத்தும் சரியான திட்டம் தான். அதனால காத்திருங்கள், பகவானுடைய கருணைக்காக காத்திருங்கள். ஓகே மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரணாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, நாம் வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை பாகவத வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபச கிருபா சிந்துபிய வச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி மாதாஜி. வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். ஹரே கிருஷ்ண.